கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் தொடர்ந்து ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதை நினைத்து அதை குறித்து நான் மிகவும் ஆச்சரியப்படுகிறேன். அது எனக்கு அதிசயமாக ஆச்சரியமாக இருக்குது. கர்த்தர் கொடுக்குற வார்த்தைகளை நான் சொல்கிறேன். தொடர்ந்து உங்களோடு சொல்லும்படி உங்களோடு கர்த்தர் இடைப்படுகிறார். என்னோடு என் மூலமாக கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிறார். எனவே இன்றைக்கு இந்த நாளிலே சொல்லப்படுகிற வார்த்தைகளை வசனத்தை எல்லாரும் கவனமாய் கேட்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நம்ம இந்த மனம் மனசு என்கிற ஒரு தலைப்பிலே தொடர்ந்து சில வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்து வருகிறார். இதை குறித்து அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். பவுல் சொல்கிறது போல என்னை குறித்து தேவனை மகிமைப்படுத்தினார் என்று சொல்வார். உண்மையாகவே இந்த வார்த்தைகள் என்னுடையது அல்ல, எனக்கு சொந்தமானதும் அல்ல. என்னுடைய சொந்தத்திலிருந்து நான் இதை பேசவும் இல்லை. என் சொந்த அறிவினாலும் ஞானத்தினாலும் அதை பேசலை என்பது தான் உண்மை. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். இன்றைக்கும் சில வார்த்தைகளை ஆண்டவர் ஆவியானவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதை நான் குறிப்பு எழுதி வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் நான் ஒரு மணி நேரம் பேசுகிறதுக்கு வேண்டிய குறிப்புகள் இங்கே கிடையாது. சில வசனங்களையும் அதுக்குள்ள ரெஃபரன்ஸ் தான் என்கிட்ட இருக்குது. அப்போ இந்த வார்த்தைகள் எங்கிருந்து வருகிறதா, இந்த இடத்துல நிற்கும்போது ஆவியானவர் கொடுக்கிறார் என்பதுக்கு நான் சொல்ல வருகிறேன். அதற்காக தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். குறிப்பாக கடந்த வாரத்திலே நம்ம பார்த்தோம், கர்த்தரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும். ஆண்டவரை எப்படி சந்தோஷப்படுத்துறது, ஆண்டவரை ஏன் சந்தோஷப்படுத்தணும், எதனால் சந்தோஷப்படுத்தணும் என்று சொல்லி 2 வாரங்களாக பார்த்தோம். நான் அதை மீண்டும் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். நீதிமொழிகள் 27:11 வாசித்தோம். முடிந்தால் வாசித்தாலும் தவறில்லை, திரும்ப ஞாபகப்படுத்தி கொள்ளலாமே. நீதிமொழிகள் 27:11 என் மகனே, என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு என்னை நிந்திக்கிறவர்களுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக, நான் பதில் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி, நீங்கள் ஞானவானாக ஆகணும். நீ ஞானவான ஆகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து, என் உள்ளத்தை, என் மனசை, என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து என்று கர்த்தர் சொல்கிறார். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவரை நாம் சந்தோஷப்படுத்தணும். எப்படி சந்தோஷப்படுத்துகிற அவரே சொல்கிறார், நீ ஞானவானாக மாறி ஞானவானாக ஆகி, அப்படி நீ ஆகி என்னை சந்தோஷப்படுத்தணும். வேறு எந்த விதத்திலையும் சந்தோஷப்படுத்த முடியாது. அப்போ ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவதற்கு நமக்கு என்ன தேவை? ஞானம் தேவை. நாம் ஞானம் உள்ளவனாக மாறணும், இல்லையா? அடுத்ததாக ஒரு வசனத்தை பார்த்தோம், 23:15 கடந்த வாரத்தில் வாசித்தோம். இது நீதிமொழிகள் 23:15. என் மகனே, என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும், என்னிலே என் இருதயம் மகிழும். பாருங்க, ஆண்டவரை மகிழ பண்ணுகிற காரியம். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆண்டவரை நம்ம மகிழ பண்ணும் பொழுது தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நீங்கள் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளணும், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் என்று சொன்னால் ஆண்டவரை நீங்கள் மகிழ்ச்சி படுத்துங்க. கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக இருக்க செய்வார். அதில் இன்னும் சில காரியங்களை நம்ம பார்த்தோம். என்ன செய்யணும்? ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதனாலே ஆண்டவர் ஆத்மா ஆதாயம் செய்து ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும். அப்போ எத்தனை பேர் இந்த வருஷத்தில் நீங்கள் ஆண்டவரை சந்தோஷப்படுத்த போகிறீங்கன்றது தெரியல. நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை சந்தோஷப்படுத்த தீர்மானித்து திட்டம் பண்ணி செயல்படுங்க. ஒரே ஒரு ஆத்மாவை ஆண்டவர் சமூகத்துக்கு கொண்டு வாங்க. அதை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அப்படி சந்தோஷப்படும்போது சந்தோஷப்படுகிற ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த சந்தோஷ நிறைவினால் அவர் மனசில் ஒரு சந்தோஷம் வரும் பொழுது உங்களை சந்தோஷத்தினால் நிரப்புவார், உங்களை சந்தோஷப்படுத்துவார் என்பது தான் உண்மை. அதற்கு நான் இன்றைக்கு
வேதத்தில் உள்ள சம்பவங்களை ஆதாரபூர்வமாக சொல்லப் போகிறேன். கடந்த வாரமும் சொன்னேன், அதை என்னுடைய தொடர்ச்சி என்று எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை. இன்றைக்கு நான் தொடர்ந்து இதை கொடுக்க வேண்டும் என்று நான் உண்மையாகவே சொல்கிறேன் நினைக்கல. இன்றைக்கு எனக்கு வேறு ஒரு இதனுடைய தொடர்ச்சியாக வேறு ஒரு தலைப்பில் அல்லது வேறு ஒரு செய்தியை நான் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறேன் இன்னும். ஆனால் ஆண்டவர் ஆவியானவர் என்னோட இடைப்படுற காரியம் இதை குறித்தே தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்பதனால வந்த வார்த்தைகளை நான் தடை செய்ய முடியாமல் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்திருக்கிறேன். பார்க்கலாம். அடுத்தது, ஆண்டவர் என்ன செய்த சந்தோஷப்படுவார் என்று சொல்லி பார்த்தோம். ஆத்துமாக்களை ஆதாயம், ஞானமுள்ளவன் ஆகி ஆத்துமாக்களை நம்ம ஆதாயம் செய்வதனால ஒரு மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவிய நிமித்தம் பரலோகம் என்ன செய்யணும்னு இருக்கு, சந்தோஷப்பட்டு களி கூறும் என்று எழுதியிருக்குதே. இப்போ ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறீங்களா? சரி, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால், ஆண்டவர் அவர் மனதில் உள்ளதை, ஆண்டவர் அவர் மனசில் இருக்கிறத அவர் சொல்லாமலேயே, அவர் வாயை திறந்து சொல்லாமலேயே அவர் நினைக்கிறதை அல்லது அவர் எதிர்பார்க்கிறதை செய்யக்கூடிய ஞானம் உள்ள ஒரு இருதயம் உங்கள் எல்லாருக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நினைக்கிறார், எதிர்பார்க்கிறார். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன, ஆண்டவர் மனசுக்குள்ள இருக்கிற நினைப்பு என்ன என்று சொன்னா, அவர் மனசுக்குள்ளர இருக்கிறத அவர் வாயால சொல்லாமையே அவர் எதிர்பார்க்கிற காரியத்தை அல்லது அவர் நினைக்கிற மனசுல நினைக்கிற காரியத்தை நீங்கள் எல்லாரும், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் எல்லாரும் செய்யணும். அப்படி செய்ய தெரியல என்று சொன்னால் செய்வதற்கு தேவையான அவசியமான செய்வதற்குரிய ஒரு ஞானமுள்ள இருதயம் உங்களுக்குள்ள இருக்கணும் என்று அவர் விரும்புகிறார். இந்த ஞானமுள்ள இருதயம் உங்களுக்குள்ள இருந்தது என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லாமல் இருக்கிற காரியத்தை கண்டறிந்து கண்டுபிடித்து நீங்கள் செய்ய முடியும். உங்க வாழ்க்கையில், நான் போன வாரமும் சொன்னேன், உங்க வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையிலே குடும்பத்தில் நடக்கிறத சொல்றேன், வீட்டில் நடக்கிறத சொல்றேன். எத்தனையோ காரியங்களை, சில காரியங்களை நாம் சொல்லி மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம், எதிர்பார்க்கிறோம், அப்படி சொல்லுகிறோம், அப்படி செய்கிறார்கள். அப்படி சிலர் அதையும் செய்யாம போகிறார்கள், அது வேற விஷயம். ஆனால் ஒரு சில காரியங்களை நான் சொல்றேன், ஒரு சில காரியங்கள் உங்க அனுபவத்தை வச்சு பேசுறேன், உங்க வீட்டை வச்சு, குடும்பத்தை வச்சு, வாழ்க்கையை வச்சு நான் பேசுகிறேன். ஒரு சில காரியங்கள் நீங்க மனசுல நினைக்கிறத நீங்க சொல்லாமலேயே உங்களுடைய லைஃப் பார்ட்னர், அது உங்கள் மனைவியாக இருக்கலாம், அது புருஷனாக இருக்கலாம், அது தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளையாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, சில காரியங்களை சொல்லாமலேயே அவர்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஒரு சின்ன உதாரணம், அதற்கு இன்னொரு உதாரணம் நான் சொல்லலாம். பொதுவாக வீட்டை விட்டு வெளியில் போகும்பொழுது, வீட்டுக்கு திரும்பும் பொழுது பெற்றோர்கள் சொல்கிறேன், தாய் தகப்பன்கள் எல்லாருமே கரெக்டாக தான் இருக்கிறாங்க. நான் ஒரு உதாரணத்துக்காக பேசுகிறேன். வீட்டில் பிள்ளைகள் இருந்தால் என்ன செய்வார்கள், என்ன நினைப்பார்கள்? ஐயோ, போனதுமே பிள்ளை என்ன செய்யும், என் கையை பார்க்கும், என் பையை பார்க்கும், சும்மா எப்படி போகிறது, ஒரு உப்பு கல்லையாவது ஒரு பொறிக்கல்லையாவது வாங்கிட்டு போகணும், உண்டா இல்லைங்களா? இது நீங்கள் எல்லாரும் செய்கிற ஒரு காரியம்தான். இதையே நீங்கள் செய்ய தவறும் பட்சத்தில், சப்போஸ் மறந்துடுறீங்க, தவறுன்னு சொல்கிறத விட அதாவது அவசரத்தில் வாங்காமல் வந்துட்டோம், வீட்டில் இருக்கிற அம்மாமார்கள் புருஷனை பார்த்து கேட்பேன், இதெல்லாம் சொல்லணுமா, உண்டா இல்லைங்களா? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? வந்துட்டீங்க, வெளியில் போயிருக்கீங்க, எங்கேயோ ஒரு ஊருக்கு போய் வரீங்க, வீட்டில் பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, வீட்டு மனைவிமார் என்ன கேட்பாங்க வந்ததும், என்ன வாங்கிட்டு வந்தீங்க, என்ன வாங்கிட்டு வந்தா, இதெல்லாம் சொல்லணுமா, வீட்டில் பிள்ளை இருக்கு தெரியாதா, வந்த உடனே பிள்ளை எதுவும் கேட்கன்னு தெரியாதா, சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்க. அதாவது என்ன சொல்ல வர்றீங்க, சொல்லாமலேயே மனதில் நினைக்கிறதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்குறோம், உண்டு தானே? இது நம்ம உலக வாழ்க்கைக்கு. இதே போல் ஆண்டவரும் சில காரியங்களை உங்களிடத்திலே சொல்லாமலேயே நீங்கள் ஆண்டவர்களுடைய மனதை புரிந்து கொண்டு செய்ய வேண்டும் என்று ஐயோ இதெல்லாம் நான் எங்கே போகிறது, அந்த அளவுக்கு எனக்கு விவரம் பத்தாத, அறிவு இல்லையே, அதுக்குத்தான் சொல்ல வந்தேன். ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னவா ஆகணும், ஞானம் உள்ளவர் ஆகணும். கடந்த வாரத்திலே அதை குறித்து 2-3 சம்பவங்கள் நான் சொன்னேன். ஒரு பாவியாகிய ஸ்திரீ
ஆண்டவர் நினைத்ததெல்லாம் செய்ததாக நான் சொன்னேன். அதே போல் இன்னொரு உதாரணத்தை நான் சொன்னேன். என்னது? 10 குஷ்டரோகிகளை பற்றி நான் சொன்னேன் இல்லையா? அந்த குஷ்டரோகிகளில் ஒருவன் என்ன செய்தான் சொல்லுங்க? 17ஆம் அதிகாரம் லூக்கா 17:14 பார்க்குறோம். லூக்கா 17:14 கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். போதும். இயேசு என்ன சொன்னார், என்ன செய்தார், அல்லது என்ன செய்ய சொன்னார் என்று சொன்னா, 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க. அவர் போகிற வழியில பாதையில எதிர்கொண்டு வந்தாங்க. தற்செயலாக பார்த்து நடந்த விஷயம்தான் இது. பார்த்த உடனே இந்த குஷ்டரோகிக்கு என்ன வந்துச்சு? பரவாயில்ல, நல்ல புத்திசாலிங்க, வந்ததும் பார்த்துட்டோம், இயேசுநாதர்கிட்ட எப்படியாவது ஒரு அற்புதத்தை பெறணுன்ற எண்ணம் வந்துடுச்சு. நான் நினைக்கிறேன் இயேசு இதுக்கு முன்னதாக ஒரு குஷ்டரோகியாக இருந்த ஒரு மனுஷனை என்ன செய்தார்? என்னங்க எப்படி பார்க்குறீங்க? ஒரு குஷ்டரோகி ஒருவன் அவர் மலை பிரசங்கத்தில் மலையை விட்டு கீழே இறங்கி வராரு. அங்கே எழுதியிருக்குது, ஒரு குஷ்டரோகியாக இருந்த ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன செய்தார் என்று எழுதியிருக்கிறது, ஆண்டவர் அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லி அவனை தொட்டார். அவன் குஷ்டரோகம் நீங்கினதாக எழுதியிருக்கிறது. அப்போ இந்த சம்பவம் நான் நினைக்கிறேன் இது எங்கே பார்த்தாலும் செய்தி பரவி இருக்கும், ஆண்டவர் குஷ்டரோகியை சுகம். அப்போ இந்த 10 குஷ்டரோகிகளுக்கு என்ன செஞ்சிருக்கு? இந்த இயேசுநாதர் எந்த ஊரில் இருக்க? இவர் தான் ஊராக போயிட்டு இருக்காரு, எங்கே கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாமல், ஒருவேளை அவரை பார்க்க தான் வந்தாங்களா இல்லை வழியாக வந்தாங்களா எப்படியோ தெரிலைங்க. எதிரும் புதிரமாக பார்த்துட்டாங்க, சந்திச்சிட்டாங்க. பார்த்த உடனே ஞாபகம் வந்துச்சு, அடாடாடாடாடா என்னது கும்பிட போன தெய்வம் நம்ம பேசுகிற மாதிரி. அதுபோல் அடாடா இங்கேயே பார்த்துட்டுமே சொல்லி ஆண்டவரேன்றாங்க. ஆண்டவரும் பார்த்தாரு. என்ன செய்தார் ஆண்டவர்? என்ன செய்தார்? இங்கே என்ன செஞ்சார் ஆண்டவர்? என்ன செய்தாருங்க? ஒன்றும் செய்யலைங்க. தொடலை, ஜெபிக்கலை, நல்லா கவனிங்க, எதுவுமே செய்யலை. ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? போயிட்டு வா. வந்தவனை என்ன சொல்கிறாரு? போப்பா, போயிட்டு வா. எங்கே போய்? ஆசாரியன்ட்ட போய் உன்னை காட்டு. இது பெரிய மிராக்கிள் தான். இருந்தாலும் ஆண்டவருடைய செயல்களை நாம் பார்க்குறோம். சரி, ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்லி அனுப்புகிறாரு? நான் திரும்ப சொல்கிறேன், போக தான் சொன்னார். போ. திரும்பி வர சொன்னாரா? அதை தான் கேட்குறப்ப. போ, அங்கே போய் காட்டு, அவ்வளோதான் அவர் சொன்னார். திரும்பி வர சொல்லவே இல்லை. அதில் ஒருத்தன் மட்டும் திரும்பி வந்துட்டான். யோசிச்சு பாருங்க. இங்கே இடத்துல நம்ம பார்க்குறோம், அதில் ஒருவன் என்ன செய்தான்னு போட்டிருக்கு. 10 பேரும் போகும்பொழுது என்ன ஆகிட்டாங்களாம்? சுகமாயிட்டாங்க. போகும்போது சுகமாயிட்டதுனால அதில் ஒருத்தவனுக்கு மட்டும்தான் மனசில் உதிக்குது, மனசில் தோணுது, நம்ம சுகமாயிட்டோமே, இதை ஓடி போய் இயேசுநாதர்கிட்ட போய் சொல்லிட்டு வரணுமேன்ற ஒரு எண்ணம் அவனுக்குத்தான் உதிச்சது. 9 பேருக்கும் உதிக்கல, தோணலை. இப்படி இருக்கும் பொழுது நான் இன்னும் சில காரியங்களை அதை பற்றி தான் போன வாரம் சொல்லாததை இப்போ நான் சொல்கிறேன். ஒருவேளை இந்த 9 பேரை பார்த்து இவன் சொல்லியிருப்பான், ஏய் வாங்கடா போய் இயேசுநாதர்கிட்ட போயிட்டான். அந்த 9 பேரும் சொல்லியிருப்பான், அடப்போட போய் தேவை. அவர் என்ன சொன்னார்? உன்கிட்ட என்னடா சொன்னார்? ஓதான்னு சொன்னார். உன்னை வரவா சொன்னார்? குழப்பம் இல்லை, நீ வேலை நீ போட அப்படின்னு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பான். எங்களாம் எழுதலை, நானா இதெல்லாம் ஒரு கற்பனையாக சொல்கிறேன். ஒரு வேலை சொல்லியிருக்கலாம். இவருடைய நினைப்பு என்னவா இருந்திருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் சொன்னதை கிழிச்ச கோடு தாண்டாமல் கரெக்டாக சரியாக செய்வதாக அவங்க ஒரு வேலை இந்த 9 பேர் நினைத்திருக்கக்கூடும். கரெக்டாக இருக்காங்க, நம்ம ஆண்டவர் சொன்னது தாங்க. ஏன் ஆண்டவர் வர சொன்னார், இப்படிலாம் பேசியிருப்பான், இப்படிலாம் தர்க்கம் நடந்திருக்கலாம், இப்படிதான். ஆனால் இங்கே ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கணும். இப்படி எல்லாம் சொன்னாலும் கூட இந்த ஒரு மனுஷன், இந்த ஒரு குஷ்டரோகி என்ன செய்தான்? இந்த ஒரு குஷ்டரோகி என்ன பண்ணா? அதெல்லாம் அவன் கண்டுக்கல. இங்கே பாருப்பா, நீ சொல்கிற காரியம் எனக்கு ஒன்றும் ஒத்து போகலை, நான் போய் எனக்கு என்ன செய்யுது என் மனசு, அவரை பார்க்கணும், அவர்கிட்ட போய் என்ன செய்யணும், போய் சொல்லணுன்றதுல உறுதியாக இருந்தான். இப்படி தான் அவன் திரும்பி வந்தான், இயேசுவை பார்த்தான், அவர் பாதத்தில் விழுந்தான், வணங்கினான் என்று எழுதியிருக்குது. அவரை பணிந்து கொள்ளும் பொழுது இப்போ இயேசு என்ன செய்தார் என்றது அந்த இடத்துல பார்க்கும் பொழுது, இப்படி வந்தான்ல,
இப்போ வந்தவனை பார்த்து இயேசு என்ன சொன்னார், என்ன சொல்லலை, அல்லது என்ன சொல்லி இருக்கலாம். நான் திரும்பி வரேன், வசனம் அங்கே இருக்குது, இப்போ நம்ம அதை பற்றி சொல்ல வேண்டாம். இயேசு இப்படி சொல்லி இருக்கலாம், சொல்லலை, சொல்லாதது நான் சொல்கிறேன். இப்படி சொல்லியிருக்கலாம். என்னது, ஏன்ப்பா உன்னை யாருப்பா இங்கே வர சொன்னது? நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? என்னப்பா சொன்ன உன்னை? போய் ஆசாரியன்ட்ட காட்டுனாக்கா அங்கேருந்து திரும்பி வந்துட்டு பப்ப அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்லலை. அடுத்து கேட்கலாம், ஏன்பா உன்னை யார் வர சொன்னது? நான் உன்னை வர சொன்னேன், எதுக்கு வந்தேன், ஏன் வந்தேன் அப்படின்னு இயேசு என்ன செய்யலை, கேட்கல. அப்போ இயேசு என்னதான் கேட்டார் அந்த மனுஷன்ட்ட? படிங்க. இயேசு திரும்பி வந்தவனை பார்த்து கேட்கிறாரு, படிங்க. அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? எங்கப்பா அந்த 9 பேர் எங்க? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய, ஐயோ இந்த ஒருத்தவனை தவிர வேற யாரும் இல்லையா என்று சொல்லி ஆண்டவர் வருத்தப்படுகிறார், ஆதங்கப்படுகிறார். யோசித்து பாருங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வரனா, ஆண்டவர் சொல்லாமலேயே இந்த குஷ்டரோகி செய்ததை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். இந்த குஷ்டரோகி என்ன செய்தான்? ஆண்டவரால் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டான், ஆண்டவரால் ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டான், ஆண்டவரால் ஒரு பெரிய அதிசயத்தை கண்டான். கண்டவன் என்ன செய்தான்? கண்டவன் கண்டபடி போகாமல் என்ன செய்தான்? அவன் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்தான். தன் நன்றியை வெளிப்படுத்துகிறான், நன்றியை தெரியப்படுத்துகிறான். அப்போ இதிலிருந்து என்ன தெரிய வருகிறது என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லாமலேயே அவர் மனசில் இருக்கிற ஒரு எண்ணம் என்னவென்று சொன்னார், நீங்கள் எல்லாரும் ஆண்டவரால் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு பதிலாக நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லணும், நன்றி உழவலாக இருக்கணும். அப்படி நம்ம நன்றி சொல்லும் பொழுது, நன்றி சொல்லுகிற விஷயங்களிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? பிரியப்படுகிறார். அப்படிப்பட்ட காரியங்களிலே பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். அப்போ ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு காரியம் என்னவென்று சொல்லி பார்க்கும்போது, ஆத்துமாக்களை ஆதாயம் படுத்துவது மட்டுமல்ல, அதை தான் சொல்ல வரேன். அப்போ ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவதில் ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். ஆண்டவருக்கு இது சந்தோஷமாக இருந்ததுனால தான் அவனை பார்த்து கேட்குறாரு, எங்கப்பா 9 பேரை காணோம், 9 பேர் எங்கப்பா காணோம்? அப்போ என்னது? ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கிறார் என்று சொல்கிறேன். இப்படி கூட சில பேர் சொல்லலாம், அதெல்லாம் அவர் நினைக்க மாட்டாருங்க, அதெல்லாம் அவர் நினைக்க கிடையாதுங்க, சும்மா இவன் தாங்க பெருசாக இவருக்கு தான் பெரிய நன்றி உணர்வு இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது, ரொம்ப காட்டுறது போயிருக்கிறாங்க. இப்படிலாம் அந்த 9 பேர் இவனை கிண்டல் அடிச்சிருக்கலாம், பரியாசம் பண்ணியிருக்கலாம். பெருசா ஒன்ட்டு சொன்னார் அவர், ஏசுநாதர் சொன்னாரா, எதுக்கு நீ ஓடிட்டு கிடக்கிற என்று கூட பரியாசம் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கு கூட நான் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன், இதே போல தான் ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக சில தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் சில காரியங்களை வாய் திறந்து வெளிப்படையாக வெளியரங்கமாக சொல்லாவிட்டாலும் ஆண்டவருடைய மனசில் இருக்கிற எண்ணத்தை, ஏக்கத்தை, எதிர்பார்ப்பை, அவருடைய வாஞ்சையை, அவருடைய அன்பை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு தங்களை அர்ப்பணித்து தத்தம் செய்து ஒப்பு கொடுத்து பிரதிஷ்டை செய்து சில காரியங்களை செய்கிறார்கள் என்று நான் சொல்ல வருகிறேன். கேட்குறாங்க, ஆண்டவர் என்ன நகை போடக்கூடாதுன்னு சொன்னாரா? நகையை கைட்ட சொன்னாரா? வெள்ளை புடவை தான் கட்டணும்னு சொல்கிறாரா? சிலருக்கு சொல்கிறேன், உங்களை சொல்ல இப்படிலாம் சிலர் கேள்வி எழும்புது. எங்கே சொல்லிருக்காரு? ஏதோ சொன்னார், சும்மா இதுவாக போயிட்டு கடந்துட்டு நிற்கிறேன், ரொம்ப வேஷம் போட்டு நடிக்கிறீங்களா? பெரிய பக்தியாக இருக்கிற நடிப்பை காட்டுறீங்களா? அதெல்லாம் கலர்லேயும் வரலாம், வேலையிலையும் வரலாம், பெரியவங்க தான் பெரிய பரிசுத்தவன் காட்டுறீங்களா? இப்போ சொல்லுங்க, வசனம் இருக்குது, உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெண்மையாக இருக்கும், பைபிளில் வசனம் இருக்குது. வெண்மை என்பது பரிசுத்தத்துக்கு அடையாளம். அது அதை விட்டுவிட்டு இங்கே சொல்கிறது, ஏதோ சொல்கிறது, அந்த மாதிரி செய்கிறவங்களையே கிரிட்டிசைஸ் பண்ணுறது ஆச்சுங்களா? அதே போல் இந்த ஒரு பிரதிஷ்டைக்கு நான் சொல்கிறேன், ஒரு சில காரியங்களை ஆண்டவருக்காக தானாக முன்வந்து தியாகம் செய்வது தான் நம்முடைய அழகையோ, நம்முடைய வசதிகளையோ, நம்முடைய ஆடம்பரங்களையோ எளிமையாக்கி கொள்வதற்காக தான் நம்முடைய தோற்றத்தை மாற்றிக்கொள்கிறோம். அதை புரிஞ்சு கொள்ளாத சிலர் என்ன சொல்கிறாங்க, அதை கிரிட்டிசைஸ் பண்ணி, இதெல்லாம் என்ன ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மனுஷன் முகத்தை பார்க்க, கர்த்தரோ இருதயத்தை பார்க்குறாரு, இது என்னையா இதெல்லாம் வேஷன்ற.
அப்போ நான் இந்த குஷ்டரோகின வேஷம் போடுறானே, நல்லவன் நடிக்கிறானே, இப்படிலாம் புரியாமல் பேசக்கூடாது. புரியுதுங்களா? அதே போல் ஆண்டவருக்காக இன்றைக்கு சில பேர் என்ன செய்கிறாங்க, கர்த்தருடைய வேலையை செய்யவோ, கர்த்தருடைய பணிவிடைகளை செய்யவோ, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காகவோ தங்களை தாங்களாகவே அர்ப்பணித்துக் கொள்வது. என்னது? அற்பமான வேலைகளோ, சாதாரணமான வேலையை, எளிமையான வேலைகளை தேர்ந்தெடுத்து ஆண்டவருக்காக செய்யணுங்கிற எண்ணத்தோடு சிலர் செய்வாங்க. அதை என்கரேஜ் பண்ணுறதுக்கு மனசு வராது, அதை செய்கிறதுக்கும் மனசு வராது, செய்கிறவங்களை பாராட்டுறதுக்கும் மனசு வராது, அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு தான் மனசு வரும். என்னது? யாராவது என்ன பத்து தேய்ச்சிட்டு கிடக்குற, என்ன பாத்ரூம் கழிட்டு கிடக்குற, என்ன கூட்டிகிட்டு கிடக்குற, என்ன அது? எங்கே செய்கிறாங்க, யாருக்கு செய்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, ஏன் செய்கிறாங்க, அந்த அறிவு ஞானம் கிடையாது. என்னது? உனக்கு செய்வதற்கு விருப்பம் இல்லை, மனசு இல்லை, இஷ்டம் இல்லை, உனக்கு அந்த எண்ணம் தோணலை, அவங்களுக்கு அதில் விருப்பம் இருக்குது, செய்கிறாங்க. உனக்கு செய்ய இஷ்டம் இல்லாதனால அடுத்தவங்கள போய் என்ன செய்யக்கூடாது, பேசுறது தப்பு. இப்போ நான் எங்கே வரேன், அந்த 9 குஷ்டரோகிக்கு வரேன். ஏன் உனக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ போய் பார்த்துட்டு போகிறவனை என்ன பண்ண வேண்டியது? உன்னை வர சொன்னார் அவர். நாங்களாம் ஆண்டவர் சொல்கிறதான் கரெக்டாக கேட்டுட்ருக்கோம், தெரியுதா? ஆண்டவர் என்ன சொன்னார்? போய் ஆசாரியனுக்கு தான் காட்ட சொன்னார், திரும்பி வரவே சொல்லு. இவங்க போய் கரெக்டாக பேசுகிற மாதிரி. நான் அதுக்கு தான் திருப்பி சொல்கிறேன். அப்படி இருந்திருந்தா ஆண்டவர் நீ ஏன் வந்தன்ல கேட்டிருக்கணும். எதுக்கு சொல்கிறேன்? சில நேரங்களிலே சில காரியங்களை ஆண்டவன் இடத்துல சொல்கிறது இல்லை தான், ஆனால் எதிர்பார்க்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி எதிர்பார்க்குற காரியத்தை அவர் எதிர்பார்க்காத நேரத்தில் நீங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் சந்தோஷப்பட்டு உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத காரியங்கள்லாம் உனக்கு நடக்கும். புரியுதா நான் சொல்கிறது? இதுதான் ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பாருங்க. கர்த்தருக்குள்ள நாம் படுகிற பிரயாசங்கள் ஒன்றும் விருதாவாக போகாது. இன்றைக்கு ஆண்டவருக்காக சில வேலைகளை அவங்களை தாழ்த்தி தாழ்மையாக எளிமையாக கேளுங்க, சில பணிவிடைகளையோ ஆண்டவருக்காக செய்யும் பொழுது மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள்? நான் திருப்பியும் சொல்கிறேன், மற்றவர்கள் என்று சொன்னால் உலகத்தார்கள் அல்ல, மற்ற சக விசுவாசிகளையே என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, பரியாசம் பண்ணுறது, இழிவாக பேசுகிறது, அற்பமாக பேசுகிறது, இதெல்லாம் பெரிய தவறு. காரணம் என்ன? அவங்களுக்கு சத்தியம் தெரியல, வசனம் தெரியல, அந்த சத்தியத்துக்குள்ள அவங்க வளரலைன்றது தான் உண்மை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி யாராவது உங்களை பார்த்து இப்படி சொல்லும்போது நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, மனமடிவாகாதீங்க. படிங்க எபிரேயர் 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக அவருடைய நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அப்ப நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் கிரியைக்கும் உள்ள பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்றைக்கு சில விசுவாசிகளை என்ன பேசுகிறாங்க தெரியுங்களா? இப்படிப்பட்ட வேலைகளை செய்யும்போது போய் என்ன பண்ண அடிச்சுட்டு கிடக்கிறேன், ஐயோ இதெல்லாமே செய்ய சொல்லிருக்குதே, போனோமா டீசெண்டாக போனோமா, ஆலயத்துக்கு போனோமா, ஆராதனைக்கு போனோமா, நீட்டாக ட்ரெஸ் பண்ணோமா, ஒரு காணிக்கை வீட்டில் ஒரு காணிக்கை போட்டோமா, அப்படி இப்படி வந்தோமா போனோமா, அப்படி போயிட்டுருக்கோங்க. இதெல்லாம் போய் ஓடியாந்துட்டு இதெல்லாம் என்னங்க இது என்கிறதான இது ஒரு மேட்டிமையான ஆவி. அது அதே சமயத்தை நான் ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி காரியங்களை, இந்த மாதிரி கிரியைகளை எல்லாரையுமே செய்ய சொல்லி ஆண்டவர் கட்டாயப்படுத்துறது கிடையாது, நானும் கட்டாயப்படுத்துறது கிடையாது. அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ நான் கட்டாயப்படுத்துறதுல அப்புறம் என்ன செய்ய சொல்கிறீங்க? அதுக்குத்தான் ஏன் திருப்பி சொல்லிட்டு வரேன். சொல்லலை தான் அவனை அவர் எதிர்பார்க்குறாரா இல்லையான்றது தான் இந்த சம்பவத்தை நான் சொல்லிட்டு வரேன். சொல்லலை தான் எதிர்பார்க்குறாருல்ல. போன வாரம் ஒன்று சொன்னேன், நான் வந்தேன் என் காலுக்கு தண்ணி கொடுக்கல, நான் வந்தேன் எனக்கு என்ன செய்யலை, முத்தம் கொடுக்கல, சொல்கிற என் தலைக்கு எண்ணெய் கொடுக்கல. என்னங்க எண்ணெய் எம்மாங்க போகிறோம், இங்கே ஒன்று 10 ரூபா பாட்டில் கிடைக்குங்க, 5 ரூபாய்க்கே 10 ரூபாய்க்கே கொடுக்குறாங்க. இது ஆண்டவருக்கு கிடைக்காதா? என்னங்க ஆண்டவர் இவ்வளோ சீப்பாக சொல்லிட்டு இருக்காரு, அப்படி சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். சில பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆண்டவர்கிட்ட எல்லாமே இருக்குதுங்க. நான் தான் போன வாரமே சொன்னேன், ஆண்டவருக்குன்று ஒரு கோடான கோடி தூதர்கள் பரலோகத்தில் இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் அங்கே துதிக்கிறாங்க, பாடுறாங்க. பரலோகம்னா பரலோகம்தான்.
ஆனால் அந்த பரலோகத்தை விட்டுட்டு ஆண்டவர் எங்கே வந்திருக்கிறாரு? இப்போ இந்த ஆலயத்தில் ஆராதனைக்கு வந்திருக்கிறாரு. இன்றைக்கி ஆராதனையை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏன்? தேவன் இதில் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். என்ன காரணம்? மற்ற 6 நாட்கள் தான் அங்கே பரலோகத்தில் தான் இப்போ மட்டும் நடக்குது, இப்பயும் நடக்கும். அது பாட்டு அது நடந்தாலும் தேவன் என்ன செய்கிறார்? யோசித்து பாருங்க. இதிலே அவர் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். இதை புரியாமல் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைக்காம உங்கள் விருப்பத்தையே நிறைவேற்றல நீங்கள் குறியாக இருக்கீங்க. அதனால தான் உங்கள் காரியங்கள் கை கூடுறதில்லை, நிறைவேறதில்லை. கர்த்தரை நீங்கள் சந்தோஷப்படுத்தணும் பிரியமானவர்களே. எனவே அவர் நினைக்காத எதிர்பார்க்காத காரியத்தை செய்யணும் என்று சொல்லும்போது தான் நான் சொல்ல வந்த உதாரணம் என்ன? அதுதான் டெடிகேஷன், பிரதிஷ்டை என்று நான் சொல்கிறேன். அப்போ பிரதிஷ்டை என்று சொன்ன என்னென்னா, தானாக முன்வந்து ஆண்டவருக்காக என்று தியாகம் பண்ணுவதுக்கு பேர் தான் பிரதிஷ்டை. சில பேர் சொன்னால் செய்வானுங்க, ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஒரு சில பேருக்கு சொல்கிறார், ஒரு சில பேர்கிட்ட சொல்கிறாரு, சொல்லாமல் இல்லை. ஒரு சில பேர்கிட்ட சொல்லாமல் இருக்க காரணம், உனக்கு அதில் விருப்பம் இருக்குதா, நீயா செய்கிறியா, நீயா செய்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இருக்குதான்னு என்று உன்னை கூர்ந்து கவனிக்கிறார தவிர செய்ய வேண்டாம்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் நினைக்கிறீங்கள சில காரியங்களில், சில விஷயங்களில் போய் அவன்கிட்ட கேட்க வேண்டாம், தானாக வந்து உதவி செய்கிறாங்களா, தானாக வந்து பார்க்குறாங்களா, தானாக வந்து நம்மளை விசாரிக்கிறாங்களா, நீங்கள் எதிர்பார்க்குறீங்களே. அப்போ உங்களை விட ஆண்டவர் பெரியவர் இல்லையே, அவர் சொல்லியிருந்தோம் செய்வோமே அப்படின்வாங்க. உனக்கு அந்த கரிசனை இருக்குதா, அந்த அக்கறை இருக்குதா, அந்த அன்பு இருக்குதா, விசுவாசம் இருக்குதா, பாசம் இருக்குதா? அப்போ எங்கே வரேன்னு நான் சொன்னால், இதுதாங்க வளர்ச்சி, வளர்ந்து வருகிற விசுவாசியினுடைய அடையாளம் என்று நான் சொல்ல வருகிறேன். நம்ம இன்னும் குழந்தையை போலவே இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் 22 வருஷம் 32 வருஷமாக வந்துட்டு உட்காந்துருக்குறோம். நம்ம கர்த்தருடைய மனசை அறிஞ்சு, அவரோட உள்ளத்தை புரிஞ்சு, அவரை சந்தோஷப்படுத்தி, அவரோட நெருங்கி வாழுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். நான் போன வாரத்தில் நிறைய காரியத்தை சொல்லிட்டேன். வயதான பெற்றோர்கள் தன் பிள்ளைகளிடத்திலிருந்து எதிர்பார்க்கறதை பற்றி நான் உதாரணமாக சொன்னேன். எல்லா பெற்றோர்களும் எதிர்பார்க்குற காரியம் என்ன எவ்வளோங்க? சொல்லியா சொல்லாமையே செய்கிறது தான் நிறைய பெற்றோர்கள் எதிர்பார்க்குறாங்க. அதில் கௌரவம்லாம் கிடையாது. நீங்கள் நினைக்கிறது அப்படி கிடையாது. ஏன் வாயை திறந்து சொல்கிறதுன்னுவாங்க. வாயை திறந்து சொல்கிறதுனால ஒன்றும் குறைச்சல் இல்லை. அவங்க எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? உங்கள் மனசில் அந்த பாசம் இருக்குதா, அந்த அன்பு இருக்குதா, அந்த மாதிரி செய்யணுன்ற ஒரு உணர்வு இருக்குதா? இந்த உணர்வை தான் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. சொன்னால் எல்லாம் கிடைக்கும், சொன்னால் எல்லாம் செய்வாங்க. அதில் கிடைக்கிற சந்தோஷத்தை விட சொல்லாமல் நமக்கு கிடைக்கிறதுல இருக்க அதுதாங்க பெரிய சந்தோஷம். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? அனுபவ ரீதியாக நீங்கள் யோசித்து பாருங்கள். சொல்லி கிடைத்தாலும் சந்தோஷம்தான். ஆனால் அதிக சந்தோஷம் எங்கே இருக்குது? சொல்லாமலேயே. புரியுதுங்களா? கேட்காமலேயே ஒரு காரியத்தை செய்யும்போது நமக்கு ரெட்டிப்பான மகிழ்ச்சி கிடைக்குது. ஒரு பொருளை நம்ம கேட்டு வாங்குவதற்கும் கேட்காமே அந்த பொருள் நமக்கு கிடைக்கும் போது அதீத மகிழ்ச்சி அடைகிறோம். ஐயோ, நம்ம இதை வாங்கணும்னு நினச்சேனே, இதை கேட்கணும்னு நினச்சேனே, இது இருக்கணும்னு நினச்சேனே, எப்படிங்க அது? அந்த பிரமிப்பில் இருக்கிற சந்தோஷத்தை பாருங்கள். அதே போல் சந்தோஷம்தான் ஆண்டவர் உங்களிடத்தை எதிர்பார்க்கிறார். இப்போ தெரியுதா? அப்போ ஆண்டோட ஆங்ஸைட்டி என்னன்றதை தெரிஞ்சுங்க பிரியமானவர்களே. சரி, அப்போ ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற காரியத்தை பார்க்கும்போது ஆண்டவருக்கு ஆத்மா ஆதாயம் செய்யணும். ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்லுவதனால ஆண்டவரை நம்ம சந்தோஷப்படுத்தணும். அடுத்ததாக ஒரு காரியத்தை பார்ப்போம். ஆண்டவரை நம்ம சந்தோஷப்படுத்துகிற காரியம் என்னவென்று சொல்லி ஏசாயா 58 அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 58 என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். படிக்கலாம், இருங்க, பூமியின் படிக்கலாம், வர இருங்க. இப்போ கவனிங்க. அப்போ ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறதை பற்றி நான் பேசிக்கிட்டு வரேன். பார்த்தீங்களா? நன்றி சொல்வதனால ஆண்டவர் சந்தோஷப்படுறாரு. நன்றி உள்ள இருதயம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும். இங்கே பார்க்குறோம்,
கர்த்தருடைய ஓய்வு நாள். இது என்ன நாள்? கர்த்தருடைய நாள். இது மனமகிழ்ச்சி நாள், கர்த்தருடைய நாள், இது ஓய்வு நாள். அப்போ இந்த நாளிலே கர்த்தரை ஆராதிப்பதில் கர்த்தர் பிரியப்படுகிறார், கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். அப்போ கர்த்தரை சந்தோஷப்படுத்த தான் நம்ம இங்கே வரோம். அப்போ ஆராதனை மூலமாக ஆண்டவர் சந்தோஷப்படுறார், ஆண்டவரை நம்ம சந்தோஷப்படுத்துகிறோம். அப்போ இந்த ஆராதனை நாளிலே ஆண்டவரை நீங்கள் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்? ஆராதனைக்கு வரணும். ஆராதனைக்கு வந்துட்டும் தான். அப்போ எதில் ஆண்டவர் சந்தோஷப்படுறார்? நீங்கள் வந்தால் போதும் என்று சொல்லி, நீங்கள் வந்தது போதும்னு சொல்லி நீங்கள் வந்ததை குறித்து சந்தோஷப்படுவார் நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் உங்கள் வீட்டு காரியத்துக்கு வரேன். உங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குதுங்க, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான சொந்தம், ரொம்ப உறவு, ரொம்ப சொந்தம் வராங்க. காரியெல்லாம் முடிஞ்சு கடைசியாக வரேன், இது வர நேரமா? நீ எல்லாம் இங்கே எனக்கு கூட இருந்து எல்லாம் செய்யணும், காரியம் பார்க்கணுன்னு பார்த்தாக்க எப்போ வர அப்படின்னு நீங்கள் சலிப்போடு நீங்கள் கேட்பீங்களா? கேட்க மாட்டியா? இப்போ வர வேண்டிய நேரமா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற, ரட்சிக்கப்பட்டிருக்க தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் ஆலயத்துக்கும் ஆராதனைக்கும் எப்போ வரணும்? வந்ததே பெருசுங்க. நீங்கள் வேற எப்போ வந்தன்றீங்க? முடிகிறதுக்குள்ளே வந்தேனா, அட்டண்டன்ஸ் போட்டேனா, நான் பாருங்க நீங்கள் வந்துட்டேன், ஆஜர், ஓகே. சிலருடைய நினைப்பு அப்படி இருக்குது. கர்த்தர் இதில் சந்தோஷப்படுவாரா என்றது தான் மிக முக்கியம். அப்போ என்ன சொல்ல வருது? இதில் எப்படி நீங்கள் சந்தோஷப்பட மாட்டாரோ நீங்கள் எப்படிங்க சொல்ல முடியும்? அதுக்கும் நான் திரும்பி இதே வசனத்தை தான் தோன்றேன். நான் என்ன போட்டிருக்குது? பரிசுத்த ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது. உனக்கு இஷ்டத்துக்கு, உன் இஷ்டத்துக்கு உங்கள் வீட்டை ஒரு வேலையை வச்சுக்கிறது, அன்றைக்கி தான் மாடு வாங்க போகிறது, ஆடு விற்க போகிறது, பொண்ணு பார்க்க போகிறது, மாப்பிள்ளை பார்க்க போகிறது, கல்யாணத்துக்கு போகிறது, அப்புறம் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். மஞ்சள் தண்ணி, பச்சை தண்ணி, அப்புறம் என்னது, பழைய நன்மை, புது நன்மை, எல்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் தான் வரும். நான் ஒன்று சொல்கிறத கேளுங்க. உலகத்தார்கள், ரட்சிக்கப்படாதவருக்கு இந்த நாள் அவங்களுக்கு ரொம்ப 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 வசதியாக இருக்குது. எதுக்கு? லீவு போடாமல், வேலையில் இருக்கிறவங்கெல்லாம் லீவு போடாமல் என் கல்யாணத்துக்கு காரியத்துக்கு நிற்கணுன்றதுக்காகவே என்ன பண்ணுறாங்க? இந்த நாளில் தான் வைக்கணும்னு வச்சுட்டு போகணுங்கிறாங்க. புரியுதா? இது உலகத்தான் செஞ்சிட்ருக்கிறான். ஒரு ரட்சிக்கப்பட்டிருக்கிற விசுவாசி செய்யலாமா? இந்த வசனத்துக்கு நான் திரும்பவும் வருகிறேன். என்ன போட்டிருக்குது? செய்யாதன்னு போட்டுருது. உனக்கு இஷ்டமானதை செய்யாமல், அப்புறம் உன் காலை விளக்கு, அந்த மாதிரி இடத்துக்கு போகவே கூடாது. நான் அங்கே போயிட்டு வரலான்னு பார்த்தா 12:30 மணிக்கு 12:30க்கு நிற்பாங்க. என்னன்னாக்கா ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாங்க. ஆராதனை முடியும் போது ஆமேன்னு போகிறது உட்காந்துட வேண்டியது. என்ன போட்டிருக்கு? உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும். அப்போ உன் இஷ்டத்துக்கு நீங்கள் நடப்பீங்க. நடவாமலும், உனக்கு இஷ்டமானது செய்யாமலும். திரும்ப திரும்ப அந்த வார்த்தை வருது பாருங்க. உனக்கு இஷ்டமானது செய்யாதுன்னு இருக்குது, திரும்பியும் உனக்கு இஷ்டமானது செய்யாமலும். உன் சொந்த பேச்சை கூட பேசக்கூடாது. என்னது சொந்த பேச்சுனா? இதுதான் இப்போ சொன்ன, வீட்டில் கல்யாணம் காரியம், இன்றைக்கி தான் அப்புறம் ஒரு வீடு ஒட்டு ஓட்டுறது வரேன்னாங்க, சென்ட்ரிங் போட வரேன்ருக்குறாங்க, இன்றைக்கி தான் ஆசாரி அருகா வைக்க வரான்ருக்காரு, என்னங்க இன்றைக்கி தாங்க எங்கள் சொத்து பாகம் பிரிக்கிறதுக்காக எங்கள் மாமா ஊர்லேருந்து வரேன்ருக்காரு, எங்கள் தாத்தா வரேன்ருக்காரு, தாத்தா வராரு, மாமா வராரு, எங்கள் பெரியப்பாலாம் வராருங்க, ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இப்போ குடும்பத்தை இன்றைக்கி பஞ்சாயத்து பேச வேண்டியிருக்குங்க, ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கெலாம் வரேன்ட்டாருங்க. என்ன பேசக்கூடாது? சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாய் நீ நினைச்சினா அப்பொழுது அப்போதாங்க நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கு. இன்றைக்கி நிறைய பேருக்கு மகிழ்ச்சி இல்லையே. எப்படி மகிழ்ச்சி இருக்கும்? குடும்பத்தில் எப்படி மகிழ்ச்சி இருக்கும் சொல்லுங்கள்? ஆண்டவரை நீங்கள் மகிழ்ச்சி ஆக்கணும். அப்போ தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அப்போ ஆண்டவரை மகிழ்ச்சி ஆக்கிறதுக்கு என்ன? முதல்ல நேரத்துக்கு வரணும். ஆராதனைக்குன்னு ஒரு நேரத்தை குறித்து வச்சுருக்குறோம். அந்த நேரத்துக்கு வருவதற்கு நம்ம தீவிரமாக இருக்கணும், அக்கறையாக இருக்கணும். அதை பற்றியே சில பேருக்கு மறந்தே போயிடுச்சுங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆராதனை நேரம் ஞாபகம் இருக்கான்னு தெரில. இனிமேல் வாரம் வாரம் சொல்லணும்னு எனக்கு தோணுது. நம்முடைய சபையினுடைய ஆராதனை ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறது என்பதை நான் சபையாருக்கு இந்த நேரத்தில், செய்தி நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஏன்னா இன்றைக்கி சொல்லலை, நான் இன்னும் வாரம் சொல்லிடுறேன். எத்தனை மணிக்கு? 9:30 மணிக்கு. ஏன்னா சில பேருக்கு ஞாபகம் இல்லை, அவங்க நினச்சிட்டு இருக்காங்க 10:30 11 நினச்சிட்டு இருக்கலாம் மேபி. அதனால் நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆராதனைக்கு அந்த நேரத்துக்கு வருவதில் தேவன் பிரியப்படுகிறார். தேவனை கனப்படுத்துறீங்க, தேவனை சந்தோஷப்படுத்துறீங்க. நேரத்துக்கு வரணும், சரி வந்தாச்சுங்க. சில பேர் இன்றைக்கி நிறைய பேர் நேரத்துக்கு வந்தாச்சுங்க. வந்து என்ன செய்யணும்? நேராக அடுப்படிக்கு போகணும். சோறு வந்துச்சா வேகலையா, இறக்கியாச்சா இல்லையா, அதை பார்த்து அதை இறக்கி வச்சுவிட்டு காணிக்க நேரத்தில் வந்து இப்படி உட்காந்துவிட்டு, இதெல்லாம் சரியில்லை. அதெல்லாம் செய்யணும் தான். நான் பல தடவை சொல்லிட்டேன், இது எல்லாத்தையும் முன்னாடியே செய்து முடிங்க. நேரத்தில் வந்து நேரத்தை செய்யணும். இதெல்லாம் தேவனை அதில் பிரியப்படுறது இல்லை. இன்னும் சில பேர் நான் பார்த்துருக்குறேன், ஒரு சிலரை சொல்கிறேன், ஆராதனைக்கு நேரத்துக்கு வந்துடுவாங்க. இந்த ஆராதனையில் வந்து பாட்டு பாட மாட்டாங்க. பாட்டு பாடின உடனே அவங்களுக்கு தூக்கம் வந்துடும். ஏன்னா நாங்கள் தாலாட்டில் பாடிட்டுருக்குறோங்க. கர்த்தர் இதிலெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாரா? நேரத்துக்கு வந்தது நல்ல விஷயந்தான். ஒரு கையை தட்டி பாட்டு பாடும்போது இணைந்து சேர்ந்து கையை தட்டணும், கர்த்தரை ஆராதிக்கணுன்ற சந்தோஷம் வரணும். கையை தட்டி பாடுறதில்ல, முழங்காலில் நிற்கிறது கிடையாது, உட்காந்துக்க வேண்டியது நல்லா வாட்டமாக காலை நீட்டி போட்டுக்கிட்டு. இதெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிற ஒழுங்காக என்னது? நான் சொல்கிறேன், முடியாதவங்க எழுந்து நின்று கொள்ளுங்கன்னு இருக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் நிற்கக்கூடாதா? பஸ்ஸுக்கு நிற்க மாட்டோம், பஸ்ஸில் இடம் இல்லை, நின்றுட்டு ஸ்டாண்டிங்கில் வரல. நீங்கள் கர்த்தரை கனப்படுத்தணும்னு நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? அப்படி முழங்கால நிற்கணும், கையை தட்டணும், நல்லா ஆவியில் அபிஷேகத்தில் நிரம்பணும். இதுக்கெல்லாம் சில பேருக்கு ஒத்து வராதுங்க. இது லபலபெல்லாம் கத்திட்டு இருக்கிறாங்கன்னு உடனே கீழே இறங்கி வாக் அவுட், வெளிநடப்பு. இந்த சட்டசபையில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, கவர்னர் உரை படிச்சுட்டு இருக்கும்போது எழுந்து வெளில போடுவாங்க. என்னது, நாங்கள் வெளிநடப்பு செய்யணும். நான் பார்க்குறேன், எனக்கு என்னென்ன அப்படி தான் தோணுது. இந்த மாதிரி நான் ஆராதனை நடந்துகிட்டே இருக்கும், எழுந்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. என்ன அப்படி போகிறேன்? ஏன் வரும்போதே தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர்றது, வந்து ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது, உடனே கீழே இருந்து போயிட வேண்டியது. அப்போ என்ன அர்த்தம்? இந்த ஆராதனையிலே அவங்க மனசு ஒத்து போகலை, ஆராதிப்பதில் ஒரு ஈடுபாடு இல்லை, புரியுதா? மைண்டு என்ன செய்யுது, அந்த அளவுக்கு அடங்கி உட்காரத்துக்கு விடலை, புரியுதா? இந்த மாதிரி ஆவியெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதோ நானும் வந்தோம் போனோம் பேருக்கு போனேன், என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தரை ஆராதிக்கிறதுல ஆண்டவர் சந்தோஷப்படுறாரு. அப்போ ஆண்டுடைய வார்த்தையை வசனத்தை கேட்கணும். இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகள் தான் கொடுக்குறோம். நான் உங்களுக்கு வெட்டி கதை பேசிகிட்டு இருக்கல. இப்போ எத்தனை பேர் கவனிக்கிறீங்க, எத்தனை பேர் காதில் வாங்குறீங்க? உங்கள் மனசாட்சிக்கு தான் நான் சொல்கிறேன். சில பேர் கவனிக்கிறது கிடையாது, நட்டுக்கிட்டு ஏதாவது பேனா இருந்துச்சுனாக்கா பேப்பர் எடுத்து வச்சுட்டு கிறுக்கிட்டு உட்காந்துருது நோட்டில், புரியுதுங்களா? பேப்பர் எடுத்து கிழிச்சிட்டு ஏதாவது ஓடம் செய்கிறது, அதை பண்ணுறது, ஏதாவது செஞ்சுட்டு உட்காந்துருக்கிறது கவனிக்கிறன்ற பேரில். சில பேர் பைபிள் அப்படி ரெண்டாக திறந்து வச்சுக்கிட்டு நட்டுட்டு உட்காந்துருக்குது. இவர் பைபிள் படிக்கிறாராம், ரொம்ப ஆழமாக சிந்திக்கிற ஆராய்ச்சி, வேத ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காருன்னு. பார்க்குறதுக்கு இங்கேருந்து பார்த்தா எப்படி தெரியும்? பைபிள் பார்க்குற மாதிரி. இப்போ கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும், தூங்கி வழியிறது. அதெல்லாம் வந்து கர்த்தருக்கு சந்தோஷமான காரியம் இல்லை. வந்தது எதுக்கு வந்தோன்றதை யோசித்து பாருங்கள். அப்போ கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிற காரியம் என்னன்றா, கவனிங்க, வந்தது நல்லது வரணும், என்ன செய்யணும்? முழங்கால் போடணும், பாட்டு பாடணும், கையை தட்டணும், ஆவியில் நிரம்பணும், அந்நிய பாஷை பேசணும், கர்த்தர் மகிமைப்படுத்தணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக கேட்கணும். தேவன் அதில் சந்தோஷப்படுறார். கர்த்தர் சொல்கிறார் இல்லையா, வசனம் எத்தனை மரத்தை சொல்லிருக்கிறேன், உங்களுக்கு செவி கொடுக்குறவர் எனக்கு செவி கொடுக்குறான், உங்களுக்கு செவி கொடுக்காதவன் எனக்கு செவி கொடுக்கல, ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ கர்த்தரை துக்கப்படுத்தலாமா? எனவே கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் முதலாவது செவி கொடுக்கணும். தேவன் இதில் பிரியமாக இருக்கிறார், பிரியப்படுவார் இருக்கிறார். எனவே இந்த நாளை நான் சொல்ல வருகிறது. இப்போ என்ன படிங்க, இப்போ திறந்து மீதி மிச்சம் உள்ளதை படிங்க. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சி. எப்பொழுது? எப்பொழுது? இந்த நாளிலே உனக்கு இஷ்டமானது செய்யாமல், சொந்த பேச்சை பேசாமல், போகாமல் ஆலயத்துக்கு வந்து இருந்தீன்னா உன் குடும்பம் நல்லா இருக்கும், உன் பிள்ளைங்க நல்லா இருக்கும், உன் மனசு நிறைஞ்சிருக்கும், உன் மனசுலேயும் சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். இருக்குதா? ஏன் இல்லை? படிங்க. பூமியின் உயர்ந்த இடங்களில், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால், உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. கவனிங்க, இது யாராவது சொன்னாங்கன்னு சொல்லிடுவாங்கன்றதுக்காக ஆண்டவர் எழுதி வச்சிருக்காருங்க. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு, என் வாய் இதை சொல்லலை, என் சொந்த வார்த்தை என்ன உங்கள்கிட்ட பேசலை. யோசித்து பாருங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் என்று சொன்னால்
கர்த்தரை மகிழ்ச்சியாக்குங்க. இது என்ன நாள்? இது மன மகிழ்ச்சியின் நாள். இது யாருக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குற நாள்? கர்த்தருக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குறதுனால. கர்த்தரை நீங்கள் மகிழ்ச்சியாக்கும் பொழுது என்ன ஆகும்? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இதாங்க ரகசியம். நாங்கள் வர்றது எதுக்கு வரோம்? நாங்களே ஆறுதலுக்கு வரோம், நாங்களே சமாதானம் இல்லாமல் வரோம், நாங்களே இங்கே வந்தால் ஒரு நிம்மதியாக இருக்குன்னு வர்றேன். இங்கே சபைக்கு இந்த நிம்மதியாக இருக்குது அப்படி சில பேர் புலம்புற ஆள்லாம் உண்டு. நான் சொல்கிறேன், உன் கேள்வியெல்லாம் ரொம்ப கரெக்டு தான். ரொம்ப நியாயமாக ரொம்ப ஞானமாக பேசுகிறதா நமக்கு நினப்பு. கவனிங்க, அதெல்லாம் சரிதான். நீ கர்த்தரை சந்தோஷப்படுத்துறியா? அப்போ தான் உனக்கு சந்தோஷம் உண்டா? எனக்கே சந்தோஷம் இல்லை, நானே ரொம்ப வருத்தத்தில் உட்காந்துருக்குறேன். ரைட், உனக்கு இல்லைன்றதெல்லாம் ஓகே, தெரியுது ஆண்டவர். நீ செய்ய வேண்டியது நீ செய், அவர் செய்ய வேண்டியது அவர் செய்வார். அப்போ ஆண்டவரை நம்ம சந்தோஷப்படுத்தணும், ஆண்டவரை நம்ம என்ன பண்ணணும்? மகிழ்ச்சி ஆக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தான் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். அடுத்ததாக ஒரு குறிப்பு பார்ப்போம். ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற காரியம். ஆண்டவருடைய மனசு எதில் சந்தோஷமாக இருக்குது பார்க்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41வது வசனம். மார்க்கு 12ஆம் அதிகாரம் 41வது வசனம். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். தொடர்ந்து படிக்கலாம் இருங்க. ஆண்டவர் சந்தோஷப்படுகிற ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஆண்டவருக்கென்று நல்லா கவனிங்க, கர்த்தருக்கென்று நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயங்களிலே, கர்த்தருக்கென்று நீங்கள் கொடுக்கும்போது கொடுப்பதிலே ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். அதை பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த சம்பவம் நிறைய பேருக்கு தெரியும். இப்போ படித்த சம்பவத்தை நீங்கள் படித்திருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். அதில் உள்ள ஒரு உண்மையை இந்த நேரத்திலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் கூட இந்த காரியத்தை இவ்வளோ நாட்களில் சிந்திக்கவே இல்லை என்று சொன்னால் அது சரியாக இருக்கும். என்னவென்று சொன்னால், இயேசு ஒரு ஆலயத்தில் ஆராதனையில் போய் உட்கார்ந்துருக்கிறார். எங்கே உட்கார்ந்துருக்கிறார் பாருங்க. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராகவே உட்கார்ந்துருக்காரு. இது கொஞ்சம் வித்தியாசமாகவே தோன்றுகிறது. ஏங்க உட்கார இடம் இல்லையா? எனக்கு உள்ள ஒரு கேள்வி கேட்குறேன். ஒருவேளை இந்த ஆலயத்தில் இடம் ஃபுல்லாக ஆகி அந்த காணிக்கை பெட்டி இருக்கிற இடத்துல தான் இடம் காலியாக இருந்து ஒருவேளை அதனால தான் போய் இங்கே உட்கார்ந்துருப்பாரோ தெரியல எனக்கு. பர்பஸாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? இவர் காணிக்கை பெட்டிகிட்ட போய் உட்காந்துருக்காரு. என்ன ஆண்டவருங்க இவருக்கு? சரி, உட்காந்துட்டாரு. இப்போ என்ன நடந்தது? அடுத்தது காணிக்கை பெட்டியாக உட்காந்துருக்கும் போது ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? காணிக்கை பெட்டியில் காணிக்கை போடுறத பார்த்துட்டு உட்காந்துருக்கிறார். நல்லா கவனிங்க, காணிக்கை போடுறத பார்த்துட்டு இருக்கிறார். சரி, பார்த்துட்டாச்சு. அதில் என்ன எழுதியிருக்குது? வசதி படித்தவங்க பணக்காரங்கள் என்ன செய்கிறாங்க? கட்டுக்கட்டாக கொண்டாந்து இப்போ காசு பணத்தை போட்டு போயிட்டுருக்குறாங்க. அப்படி தான் எழுதியிருக்குது. எல்லாத்தையும் ஆண்டு பார்த்துட்டு உட்காந்துருக்காருங்க. இப்படி இருக்கும் பொழுது ஏழையான ஒரு விதவை. யார் அவங்க? விதவைன்னா யாருன்னு தெரியும் உங்களுக்கு. அதில் என்ன, அது பணக்கார விதவை இல்லை, ஏழை விதவை. ஒன்றுக்கும் கஞ்சிக்கு வழி இல்லாத, வசதி இல்லாத ஒரு விதவை. இந்த விதவை வந்து என்ன போட்டிருக்கு? ஒரு துட்டுக்கு சரியான 2 காசு கொண்டு வந்து உண்டியில போடுது. அப்பொழுது தம் சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட என்றாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததை எல்லாம் போட்டு விட்டாள். கவனிங்க, இந்த சம்பவத்தை நான் இப்படி யோசித்து பார்த்தேன். ஏசுனாரு வந்ததும் சரி, உட்கார்ந்ததும் சரி, பார்த்ததும் சரி, போட்டதும் சரி, அதெல்லாம் சரிதாங்க. இந்த வயசான அந்த விதவை அம்மாவை சொல்கிறேன். அந்த விதவை அம்மா எவ்வளோ போட்டதுன்னு போட்டிருக்கு? 2 பைசா. ஏன் 2 பைசா போட்டாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க. அதாங்க கரெக்ட். நான் சும்மா உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக தான் கேட்டேன். ஏன் என்ன இது, இந்த காசே இல்லை, இருந்ததே 2 காசு. அதை தான் நீங்கள் யோசிக்கணும். ஏதோ 10 காசு இருந்து அதில் 2 காசு போடலைங்க, இருந்ததே 2 காசு தான். பாருங்க. சரி, நான் என்ன கேள்வி கேட்குறேன் அடுத்தது. ஏங்க இதுட்டு இருக்கிறதே 2 காசு, போய் 2 காசு இல்லாமல் போய் ஒரு காணிக்கை பெட்டியில் போடுவாங்க?
நான் பேசுகிறேன், இதெல்லாம் பைபிளில் இல்லாத விஷயத்த நமக்குள்ளே பேசுவோம். இப்போ இப்படி யோசித்து பாருங்கள். எல்லாமே போய் எல்லாம் என்ன கேவலமாக நினைக்க மாட்டாங்க. போய் 2 பைசாலாம் போட்டுட்டு சரி போட்டால் ஏதாவது 2000 3000 போடணும். இல்லைன்னு என்ன செய்யணும்? மதிப்பாக கௌரவமாக அழகாக ஒதுங்கிடணும். இது போய் அசிங்கமாக எல்லாரும் நோட்டாக கட்டுக்கட்டாக போட்டான்னு எழுதியிருக்குது. அதிகமான ஐஸ்வர்யவான்கள் என்ன செய்யணும், நிறைய பணம் போட்டாங்கன்னு எழுதியிருக்குது. அதில் போய் 2 காசை போட்டு ஐயோ கொஞ்சம் கூட இந்த வயசான அம்மாவுக்கு இந்த பாட்டிக்கு என்ன இல்லை அப்படின்னு யாரும் சொல்லலை. நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ அப்படியா? அப்படி இல்லை அப்படின்றது தான் நான் வரேன். சரி, அப்போ ஆண்டவர் நல்லா கவனிங்க. இந்த யாரெல்லாம் அந்த வரிசையில் வந்து போட்டாங்க, இப்போ நீங்கள் காணிக்கை போட்ட மாதிரி தான் நடந்திருக்கும். இப்போ காணிக்கை பெட்டில் உட்காந்துருக்காரு, எல்லாரும் வரிசையாக போடுறாங்க. முன்னாடி வந்து போட்டதெல்லாம் யார்? ஐஸ்வர்யவான்கள், அதாவது வசதி உள்ளவங்க, இருக்கப்பட்டவங்கெல்லாம் வந்து போட்டுட்ருக்குறாங்க. அப்போ யார் கடைசியாக வந்து போட்டதாக, ஏன்னா கடைசியாக அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்குது. முன்னாடியே போட்டாங்கன்னு எழுதியிருக்குல்ல, கடைசியில் வந்து இந்த அம்மா போடுது இல்லையா? நான் என்ன கேட்குறேன், இந்த ஆண்டவர் இயேசுநாதர் இந்த அம்மாவை கூப்பிட்டு, இதாம்மா ஏன் உட்காந்துருக்குற, இங்கே வா, ஏங்க நீங்கள் என்ன காணிக்கை போடல அப்படின்னு கேட்டாரா? கேட்கல. இல்லை அப்படி கேட்பார் நினச்சி வந்துதா? இல்லை. சரி, அது போனால் போகுது. இந்த 2 காசு போட்டது எப்படி இந்த இயேசுநாதருக்கு தெரிஞ்சுது? போடும்போது பார்த்துருப்பார் அப்படின்னு நீங்கள் சொல்ல வருவீங்க. சரி, ரைட், உங்கள் வழிக்கே நான் வரேன். இந்த 2 காசு போடுறதை இயேசுநாதர் கண்ணால் பார்த்துட்டார் இல்லையா? நான் பேசுகிறேன் இதை, இந்த இயேசுநாதர் நல்லவராக இருந்தால், இப்படிலாம் நான் பேசுறது கொஞ்சம் ஓவர், நான் பேசுறது தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னங்க அப்படி பேசுகிறேன்? நீங்கள் அப்படி தானே பேசுவீங்க, நீங்கள் பேசுகிறத நான் பேசி காட்டுறேன். இவர் இரக்கம் உள்ளவர், மனது உருக்கம் உள்ளவர், என்ன அன்பு உள்ளவர். யாருங்க? அப்படி தானே நம்ம எழுதியிருக்குது நம்ம ஆண்டவரை பற்றி. இப்பேற்பட்ட ஒரு மனசு உள்ளவர் பாவம். யார்? அந்த வயசான பாட்டி. 2 காசு தான் இருக்குது, அதை போட விட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்காராம். ஆண்டவர் இப்படி பேசி பாருங்க. ஆமாங்க, நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லலை, நீங்கள் இதை சிந்திக்கணும். இதை நான் இதை தியானித்தேன். அப்படி இருந்தால் அப்போ ஆண்டவருக்கு இரக்கம் இல்லையா? அதை தான் நான் சொல்ல வந்தேன். அப்போ ஆண்டவர் என்ன செய்திருக்கணும் அல்லது என்ன செய்திருக்கலாம் என்று சொன்ன, உன்னை யார் இப்போ போட சொன்னது? எது காணிக்கை போட வந்தேன் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கலாம்? சொல்லியிருக்கலாமா இல்லையா? இயேசுநாதருக்கு எல்லாம் தெரியும் தானே, யார் யார் பாக்கெட்டில் எம்மா இருக்குது என்ன இருக்குன்ற எல்லாம் அவருக்கு தெரியும் தானே. நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம், அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே. அப்போ எல்லாம் தெரிஞ்சவருக்கு ஒரு ஜீவனத்துக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அடுத்த வேளை கஞ்சிக்கு வழி இல்லை. போட்டதை தூக்கி வச்சுட்டு பெருசாக பேசிட்டு இருக்காரு இவர். யாரு? இந்த இயேசுநாதர். என்ன பண்ணியிருந்துருக்கணும்? நான் வேறு விதமாக பேசுகிறேன். என்ன பண்ணியிருக்கணும்? இந்தாம்மா இருக்குது 2 காசு, இப்போ நாங்கள் யாரும் உனக்கு கோச்சிக்க மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன். சரி, உனக்காக வேணாம், நான் 2 ரூபா நான் போட்டுடுறேன். இந்த இயேசுநாதர் போட்டுருக்கூடாது சொல்கிறேன் ஒரு பேச்சு. அப்படி போட்டிருக்கலாம், அவங்க போடவா நான் சொல்லியிருக்கலாம், போட வந்ததை தடுத்திருக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாங்க. இன்னும் கூட செஞ்சுருக்கலாம். என்ன செஞ்சுருக்கலாம்? போட்ட உடனே எம்மாம்மா போட்ட 2 காசை இந்த 10 காசை வச்சுக்க என்று இயேசு என்ன பண்ணியிருக்கலாம்? கொடுத்துருக்கலாம். இல்லை போட்டதே எடுத்து கூட கொடுத்துருக்கலாம். என்ன வேணாலும் செய்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனால் இயேசு என்ன செய்தாருன்றதான் முக்கியம். இப்போ இயேசு அந்த அம்மா போட்டதை என்ன செய்யலை? தடுக்கலை, தடை செய்யலை. அதே சமயத்தில் இன்னொரு காரியத்தையும் நான் சொல்கிறேன், இது போடாமே உட்காந்துருக்க வேண்டியது தானே. நான் இப்படி பேசுகிறேன், இந்த அம்மா அது பாட்டு உட்காந்துருக்கலாமே, என்ன இவர் கூப்பிட்டார, நீ ஏன் வந்து எல்லாரும் வந்து போட்டாங்க, நீ பாட்டு உட்காந்துருக்கே அப்படின்லாம் சொல்லவே இல்லையே. தானாக தான் வந்து போடுது. அப்போ இப்படி நினச்சிருக்கலாம்ல இந்த அம்மா. இங்கே பாரு, எங்கள்கிட்ட இருக்கிறது 2 காசு தான், இதையும் போட்டால் நான் எங்கே போகிறது, யாராவது ஏதாவது சொன்னால் சொல்கிறோம், சொன்னால் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இதை உட்காந்துருக்கவே இல்லையே, தானாக தானே வந்து போடுது. அப்படி போட்ட காரியத்தை குறித்து இயேசு என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது எல்லாரையும் கூப்பிடுறாரு. என்னது? சீஷரை அழைத்து என்ன சொல்கிறாரு? இங்கே பாருப்பா, இந்த காணிக்கை பெட்டியில் இன்னைக்கு செலவு நோட்டாக போட்டாங்க, கட்டுக்கட்டாக போட்டாங்க, என்ன காசு பணம்னா நிறைய போட்டாங்க. ஆனால் எல்லாரை விட இந்த ஏழை விதவை எவ்வளோ போட்டான்னு போட்டிருக்கு? அதிகமாய் போட்டார். இவர் தலைகீழ மாற்றி பேசுகிறார். இவர் தலைகீழ அப்படி தானே இருக்கு. என்னது? போட்டதில் இவங்க தான் அதிகமாக போட்டாருன்னு சொல்லி எல்லாரும் கூப்பிட்டு காட்டுறாரு. காசு பணத்தெல்லாம் எடுத்து அந்த அம்மாவுக்கு கொடுக்கல, நடக்கிற காரியத்தை பாருங்க. போட்டால் என்று
மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவங்கெல்லாம் என்ன செய்தாங்க? அவங்கள்ட்ட இருந்தது இருக்கிறதுலேருந்து பாதி போட்டு மீதி வச்சிருக்கிறாங்க ஐயா. இந்த அம்மாட்ட என்ன இல்லை? இதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. நான் என்ன சொல்ல வருகிறேன் இப்போ இந்த 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 சம்பவத்திலிருந்து, ஆண்டவருக்கு கொடுக்கறதுலையும் கொடுப்பதுலேயும் சந்தோஷம் இருக்குத்தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இது மேலோட்டமாக பார்க்கும்போது மொத்தத்தில் கொடுக்கறதுல ஆண்டவர் சந்தோஷப்படுறாரு. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக என்ன என்று சொன்னால், எதை 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 ஆண்டவர் இங்கே ரொம்ப ஒசத்தியாக பேசுகிறாரு நீங்களே சொல்லுங்கள். இப்போ ஏங்க இம்மா பேர் போட்டதெல்லாம் அவர் சொல்ல மாட்டாரு. இன்றைக்கி பாருங்கள், ஒரு வேடிக்கைக்கு நான் சொல்கிறேன். கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் லீவில் பாருங்களேன், எல்லா ஊர்லேயும் என்ன நடக்கும், இந்த ஒரு மைக்கு ஒன்று வச்சுக்கிட்டு எல்லா ஊர்லேயும் கோயிலில் இந்த கரிநாள் அன்னைக்கு விளையாட்டு போட்டியில் நடக்கும். சரிதானே? சரி, இதுக்கு என்ன செய்வாங்க, ஊரில் இருக்க ஒரு 10 பேர் ஒரு நோட்டு ஒரு பேனாவை எடுத்துகிட்டு ஒவ்வொரு வீடாக போக வேண்டியது. என்னது, நாங்கள் விளையாட்டு போட்டு நடத்த போகிறோம், நன்கொடை கூடன்னு கவனிச்சுட்டே வாங்க. எல்லா வீட்டுக்கும் போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. வாங்கிட்டு வந்துட்டு அவங்க மைக்கை பிடிக்குது. என்னது, இந்த விளையாட்டு போட்டிக்கு பெரியசாமி அவர்கள் 500 ரூபாய் உபயம். நடக்குதா இல்லையா? உண்டா இல்லையா? பார்த்ததே இல்லையா நீங்கள்? சின்னசாமி அவர்கள் 25 ரூபாய். மைக்கில் படிக்க வேண்டியது யாரெல்லாம் கொடுத்தாங்க. நான் என்ன சொல்ல வரேன், இப்போ நான் இங்கே வரேன். இப்போ இயேசுநாதர் கிட்டத்தட்ட என்னது, இங்கே போட்டவங்க பட்டியெல்லாம் சொல்கிறத போல எடுத்துக்கிட்டா, ஆனால் யாரை ரொம்ப தூக்கி பேசுகிறாரு. இப்போ நம்ம பொதுவாக யார் அதிகமாக கொடுத்தாங்களோ அவங்கள தான் பேசுகிறோம். 1001 ரூபா கொடுத்தாரு பஞ்சாயத்து தலைவர் நாட்டார்மை அப்படின்றது பெருசாக பேசுவாங்க. ஆனால் இயேசு பேசுகிற காரியத்தை பாருங்க, என்ன சொல்கிறாரு. இங்கே பாருங்க, யார் சீசர்லாம் கூப்பிட்றாங்க, மைக் இல்லை அவர்கிட்ட. அப்போல்லாம் மைக் கிடையாது. எல்லாரையும் கூப்பிட்டு என்ன செய்கிறாரு, இங்கே பாருங்க, இந்த இன்னைக்கு இந்த ஆராதனையில் இந்த ஆலயத்தில் இந்த காணிக்கப்பட்டியில் போட்டதல்ல, அதிகமாக போட்டது யாரு? இந்த அம்மா தான் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் பேசுகிறதை பார்க்குறோம். அதாவது எதுக்கு ஆண்டவர் இதை சொல்கிறாருன்னு அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். அப்போ இவருடைய இல்லாமையிலே, இவருடைய வறுமையிலே, இவருடைய ஏழ்மையிலே செய்த காரியம், கொடுத்த காரியம் ஆண்டவருடைய மனசை தொட்டுடுச்சு, ஆண்டவருடைய மனசை சந்தோஷப்படுத்திருச்சின்னு நான் சொல்ல வரேன். கொடுக்கறதுல ஆண்டவர் சந்தோஷப்படுறாருன்னு தான், ஆனால் எப்படி கொடுக்குறீங்கன்றதுல தான் பார்க்குறாரு ஆண்டவர். ஏங்க இவ்வளோ பேர் கொடுத்தாங்களே, அதெல்லாம் ஆண்டவர் வசதியாக பேச வேண்டியதானே? ஐஸ்வர்யவான்கள் வந்ததாகவும் நிறையா போட்டதாகவும் எழுதியிருக்குங்க, அதை பற்றி ஆண்டவர் பேசவே இல்லை. அப்போ எதை பார்க்கிறார்? உள்ளத்தை பார்க்கிறார், உங்கள் எண்ணத்தை பார்க்கிறார், உங்கள் மனதை பார்க்கிறார். எந்த நிலையில் இருந்து எப்படிப்பட்ட மனசோடு நீங்கள் ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்குறீங்க, செலுத்துறீங்க என்பதை பார்க்கிறார் என்பதை நான் சொல்ல வருகிறேன். அப்படி பார்க்கிற விதங்களிலே நீங்கள் கொடுக்கிற விதத்தை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். கர்த்தர் சந்தோஷப்படும்படி கர்த்தருக்கு கொடுங்க என்று சொல்கிறேன். அழுது கொண்டு முறுமுறுத்து கொண்டு கொடுக்கணும். வந்தாச்சா காணிக்கப்பட்டா என்னப்போ சில்லற வேற இல்லை, 1-2 ரூபா இருந்தால் கூட எல்லாம் வரிசையில் போய் நிற்பாங்க. நம்ம என்ன நிற்க ஒரு மாதிரி இருக்கும். ஒரு 5 ரூபாய் கூட நான் போகும்போது சில்லறை மாற்றி கொடுத்துட்றேன். என்னங்க இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். சில பேர் என்ன கொடுக்கணுமா காணிக்க பிள்ளை யோசிக்கிறாங்க. நான் ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. யாத்திராகமும் 25ஆம் அதிகாரம் 1-2. யாத்திராகமும் 25ஆம் அதிகாரம் படிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. சரி. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ, மனப்பூர்வமாகவும் உற்சாகமாகவும் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. நல்லா புரிஞ்சுக்கிங்க. மனப்பூர்வமா உற்சாகமா கொடுக்கிறவங்கள்ட்ட மட்டும் வாங்குங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ காணிக்க வாங்க சொல்கிறாரா இல்லையான்றதான் இப்போ என் கேள்வி. அதுக்கு முதல்ல அதுக்கு வருவோம். ஆண்டவர் காணிக்க வாங்க சொல்கிறாரா வாங்க வேணான்னு சொல்கிறாரா? இதுக்கு வாங்க முதல்ல. நாங்கள் வாங்க தான் சொல்கிறார். அதே சமயம் யார்கிட்ட வாங்க சொல்கிறார்? பணக்காரங்கள்ட்ட, வசதி படைத்தவங்கள்ட்ட அர்த்தத்தில் சொல்லலை. பணக்காரர்கிட்டையும் வாங்கலாம், தப்பு இல்லை. அதுக்காக பணக்காரர்கிட்ட வாங்க வேண்டாம அர்த்தம் இல்லை.
அவர் சொல்கிறது என்னன்னா, கொடுக்கணுன்ற மனசு உள்ளவங்கள்ட்ட போய் வாங்குன்றார். புரியுதா? அப்போ உங்களுக்கு மனசு இல்லைன்னு நான் சொல்ல வரல. அப்போ நீங்கள் கொடுக்குற விஷயங்களில் எப்படி இருக்கணும்? மனப்பூர்வமாக கொடுக்கணும். புரியுதுங்களா? நான் திரும்பவும் சொல்கிறேன். அப்போ ஆண்டவர் எதில் சந்தோஷப்படுகிறார் என்று சொன்னால், உங்களுடைய வருமானத்தில், உங்கள் வருவாயில், உங்கள் வருமானத்தில் கர்த்தருக்கு கொடுக்கிறத விட உங்கள் வறுமையிலே கர்த்தருக்கு கொடுக்கிறதுல சந்தோஷப்படுகிறார் என்பதை நான் சொல்கிறேன். புரியுதா புரியல? உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு நிறைய சொத்து இருக்கலாம், வசதி இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், பணம் இருக்கலாம், வருமானம் இருக்கலாம். அதுலேருந்து கொடுக்கறத குறித்து ஆண்டவர் துக்கப்படுகிறார் என்று நான் சொல்ல வரல. ஆனால் ஆண்டவர் அதிகமாக சந்தோஷப்படுகிற ஒரு காரியம், அவர் ஆன்சைட்டி, அதாவது அவரை பிரமிக்க பண்ணுகிற ஒரு காரியம் எது என்று சொல்லி பார்த்தா, உங்கள் வறுமையில், உங்களுடைய ஏழ்மையில், உங்களுடைய தேவையில், உங்களுடைய கஷ்டத்தில் ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்கும்படியாக வரீங்களே, அதை தான் ஆண்டவர் பெருசாக பார்க்குறாரு, அதை தான் ஆண்டவர் பாராட்டுறாரு, அதை தான் ஆண்டவர் மனசை சந்தோஷப்படுத்துது நான் சொல்ல வர்றேன். இன்றைக்கு அநேகருக்கு கொடுக்குற விஷயங்களில் ஒரு தெளிவு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? அதுக்கு பதில், ஏங்க கொடுக்க வேணாம் இருக்கிறோம், கொடுக்கக்கூடாது என்ன இருக்குன்றீங்க, கொடுத்தா கொடுக்குறோம். இங்கே பாருங்க, எப்படி இந்த வார்த்தையை பாருங்க, கொடுத்தா கொடுக்குறோம். என்னது கொடுத்தா 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 கொடுப்பாங்களாம். இது ரொம்ப நியாயமாக பேசுகிற மாதிரி இருக்கு பாருங்க. ரொம்ப ஞானமாகவும் பேசுவாங்க, நியாயமாகவும் பேசுவாங்க. என்னங்க என்கிட்ட இருந்தால் தாங்க கொடுக்க முடியும், நான் வச்சுக்கிட்டு நான் இல்லைன்னு சொல்கிறேன், கொடுக்க சொல்லுங்க நான் கொடுக்குறேன். கவனிங்க, இந்த வார்த்தையே சில பேர் உபயோகப்படுத்துகிறாங்க. இப்படிலாம் தன்னை குறித்து தானே நினச்சிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், கொடுத்தா கொடுக்குன்றீங்க, கர்த்தருடைய வார்த்தை என்ன வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? படிங்க, லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் இயேசு என்ன சொல்றாருன்றதை பார்க்கணும். லூக்கா 6:38. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். போதும். என்ன சொல்லியிருக்குது? முதல்ல கொடுப்பா, கொடுயா, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். இன்னைக்கு நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு என்ன? அவரு கொடுக்கணும். யாரு? ஆண்டவர் கொடுக்கணும், நாங்கள் கொடுக்குறோம். அவர் என்னைக்கு கொடுக்குறாரோ நாங்கள் அப்போ கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலத்தை போக்கிட்டே இருக்கிறாங்க. இயேசு திட்டமாக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, என்ன கொடுக்கணும், எது என்ன செய்யணும்? கொடு, முதல்ல நீ கொடு. இந்த ஃபார்முலா, இந்த பாலிசி சில பேருக்கு இன்னும் விளங்கலை. அதெல்லாம் என் வேதனை அவருக்கு தெரியும், என் கஷ்டம் அவருக்கு தெரியும், என் நிலைமை அவருக்கு புரியும், நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கின்றது எல்லாம் அவருக்கு தெரியுங்க. இவருக்கு யாருக்கு? எனக்கு தெரியாது. என்ன இவருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியுது. அதனால தான் நான் வாயை திறந்து யார்ட்டையும் இதை பற்றி சொல்கிறது இல்லை, பேசுகிறதும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு இந்த நேரத்தில், இந்த சந்தர்ப்பத்தில் இதை சொல்லித்தான் ஆகணும். இதுக்கு மேலேயும் இதில் நான் மூடி மறைச்சி பூசி மழுப்புறதில்ல, எந்த விதத்துலையும் இது நியாயமாக இருக்காது. கவனிங்க, அப்போ ஆண்டவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்ன? தவிர்ப்பா, உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும், உன்னிட்ட இல்லைன்னு தெரியும், உனக்கு கடன் இருக்குது தெரியும், உனக்கு கஷ்டம் இருக்கு எல்லாம் எனக்கு தெரியும், இருக்கிறத கொடு. இது பரவாயில்லையா? இது தேவலாயா? இருக்கிறதையும் வாங்கிட்டு போட்டு நிற்கிறாரு. என்ன சாமி இந்த சாமி? இது என்ன கடவுளையா இது? இங்கே பாருங்க, நம்ம சாமி நல்ல சாமி தான், நல்லா புரிஞ்சுக்கிங்க. என்ன சாமி நான் சொல்கிறேன், எப்பேற்பட்டவர்னு நம்ம அப்படி மேலோட்டமாக அப்படி நினைக்கிறோம். ஆண்டவருடைய செயல்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சம்பவத்தின் மூலமாக சொல்லி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சீக்கிரம் வாங்க, வேகமாக வாங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். சரி, கவனிங்க. இப்போ திடீர்னு படித்தவங்களுக்கு புரியாது, நல்லா கவனிங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இயேசு 5 அப்பத்தையும் 2 மீனையும் வச்சு 5000 பேரை போஷிச்சாருன்றது சின்ன பிள்ளைங்க, சண்டே கிளாஸ் பிள்ளைங்க கேட்டால் கூட சொல்லும், தெரியுமேன்னு. அதை தாங்க இது இப்போ சொல்கிறது. கவனிங்க. அப்போ இயேசு ஒரு இடத்துல உட்காந்துருக்க பிரசங்கம் பண்ணுறாரு, ஏகப்பட்ட கூட்டம் வந்துருச்சு, எல்லாம் பசியாக உட்காந்துருக்கிறாரு. இயேசுநாதருக்கு மனசுக்கு தாங்கலை, கேட்கலை, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி நினைக்கும் போது சீஷரை கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்தப்பா எல்லாம் பசியாக இருக்கிறாங்க, ஏதாவது சாப்பாடு. ஐயோ, இவ்வளோ பேருக்கு நான் எங்கே போகிறது? அதான் அங்கெல்லாம் புலம்புறதை பாருங்கள். எங்கே போய் கடையிலையும் வாங்க முடியாது, இவங்களெல்லாம் சமைச்சு போட்டு கட்டுப்படி ஆகாதப்பா, ஆளால் விடுங்க சாமி அப்படின்னு சீஷர்கள் சொல்கிறாங்க. அதுக்கு இயேசு சொல்கிறாரு, அதெல்லாம் இவங்களுக்கு நான் பட்னியெல்லாம் அனுப்ப முடியாது, நீங்கள் தான் கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது அப்போ தான் ஒரு காரியம் வெளியில் வருது. என்ன வெளியில் வருது? படிங்க அதை.
இங்கே ஒரு பையன் இருக்கிறான். இங்க ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அவன் கையில அப்பங்களும் என்ன இருக்குது? 5 வார்கோதுமை அப்பங்களும் அப்பம், 5 அப்பம் இருக்குது அவன் கையில. அப்புறம் 2 மீன்களும் உண்டு. போதும். இங்க பாருங்க, இதெல்லாம் சரியா? எனக்கு நியாயமா படலை எனக்கு. ஏங்க, ஒரு பையன் கையில இருக்குது, அதை இயேசுநாதர்கிட்ட சொல்றாரு. என்னன்னா இயேசுநாதருக்கு பதில் சொல்றதான் சொல்றான். ஏன் சீசர் இதை சொல்லியிருப்பாங்க என்று சொன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நீங்க தான் கொடுக்கணும்னா அவங்க தேடி சுத்தி அலைச்சி பார்த்தாக்கா யார்கிட்டையுமே என்ன இல்லை, யாருமே எதுவுமே கொண்டு, எல்லாம் வெறுங்கையாக தான் உட்காந்துருக்குது. இந்த ஒரே ஒரு பையன் கையில் மட்டும் என்ன இருக்குது? ஒரு பையன் கையில் 5 அப்பமும் 2 மீனும் இருக்குது. இதை அவன் கையில் பார்த்துட்டேன். நான் நினைக்கிறேன், நான் இப்படி இப்போ இதை இன்னும் கொஞ்சம் விவரித்து பார்க்கலாம். 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிறத இவங்க எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? நீங்களே சொல்லுங்க. இருக்குது. இப்போ கூட நிறைய பேர் வந்திருக்கீங்க. இப்போ இங்கே அந்த மாதிரி எடுத்துகிட்டு வர மாட்டீங்க. வெளியில் போகும்போது எத்தனை பேர் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறீங்க, டப்பால் எடுத்துகிட்டு போகிறீங்க, கப்பில் வைக்கிறீங்க, அதை பேக் உள்ள வச்சுருப்பீங்க. இன்னும் சில பேர் இங்கே வரவங்க மிட்டாயி, கடல மிட்டாயி, பஞ்சு மிட்டாயி, அந்த மிட்டாயை போட்டுட்டு வர ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன், இது எப்படி தெரியும்னு கேட்குறேன். நீங்கள் வச்சுருந்து பைக்குள்ளே மறைச்சிருந்தா, மடியில் வச்சுருந்தா எனக்கு எப்படி தெரியும்? அதே போல் இந்த பையனுக்கு அவங்க அம்மா சாப்பிட்றதுக்கு, ஐயோ பிள்ளையாண்டா போகிறானே, பிள்ளைக்கு பசியாக இருக்குன்னு சொல்லி அவங்க கைக்கு வழிக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவன் சாப்பிட்றதுக்கு கொடுத்தது தாங்க இது. அதான் உண்மையும் கூட. புரியுதா? ஏங்க, இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அந்த அம்மா கொடுத்து அனுப்பிச்சிருக்குது. தம்பி நீ போகிறப்ப இந்த அப்பா ஒரு 5 அப்பம் எடுத்துகிட்டு போன்னு சொல்லி நோவேர் இல்லை. அப்போ இவன் சாப்பாட்டுக்கு, இவன் பசிக்கு தான் கொடுத்ததுங்க. இப்படி இருக்கும் பொழுது நான் என்ன சொல்ல வருகிறேன், இதை பற்றி நிறைய பேசுகிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன், இவன் சாப்பிட்றதுக்காக எடுத்துகிட்டு வந்தவன், கவனிங்க, பையில் இருந்தது ஏசுநாதர் சொல்கிறத கேட்டு கொடுக்கறதுக்கு எடுத்தான்னு எனக்கு தோணலை. ஆனால் மனசார கொடுத்தான். நான் அதை தப்பாக சொல்லலை. நான் இப்படி யோசிக்கிறேன், இவனுக்கு பசி எடுத்து சாப்பிட்றதுக்காக அவன் கையில் எடுத்து வச்சிருந்திருக்கலாம். நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? ஏன், அது சாப்பாட்டு நேரம், பசி நேரம். அதனால தான் இயேசு அவங்களுக்கு ஆகாரம் கொடுன்னே சொல்கிறாரு. கொண்டுட்டு வந்தவன் காலையிலேருந்து இப்போ நேரச்சு பிரசங்கம் முடிஞ்சு போச்சுங்க. அப்போ பசி எடுத்துருக்கோம். அப்போ சாப்பிடணும் போது பையிலேருந்து என்ன பண்ணிருப்பான், பேக்கில் இருந்து இந்த 5 அப்பத்தையும் 2 எடுத்து வச்சுருந்துருப்பான் கையில். பார்த்துட்டான், இவன் கண்ணில் பட்டுடுச்சு. பார்த்துட்டு நல்லா கவனிக்க, அந்த பையன்ட்ட ஒன்றும் கேட்கல, கிடுக்கிடுன்னு ஓடி இங்கே பாருங்க, ஒரு பையன்ட்ட இருக்குது, இங்கே வேற யார்ட்டையும் கிடையாது, எங்களை கொடுன்னா நாங்கள் அங்கே போகிறதுன்னு போது ஏசு என்ன சொல்லிட்டுருக்குறாரு? நல்லா பாருங்க, அப்படியா போய் எடுத்து வாங்கிட்டு வாங்கிட்டுருப்பார். கவனிங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே போய் வாங்குறாங்க. வாங்கும்போது அவன் பாவம் நல்ல பையனாக இருந்திருக்கான் போல் இருக்கு. என்னது, ஐயோ எங்கள் அம்மா திட்டுவாங்க, எங்கள் அம்மா அடிச்சிரும், நான் கொடுக்க மாட்டேன், எங்கள் அம்மா யாருக்கும் கொடுக்காதுன்னு சொல்லிச்சு. இப்படிலாம் சில பிள்ளைங்க பேசும். இதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது, ஐயோ எனக்கு பசிக்குது அப்படியெல்லாம் சொல்லாமல் இந்த பிள்ளை கேட்ட உடனே என்ன பண்ணிடுச்சு, இந்த பையன் கொடுத்துட்டான். நல்ல பையன் தான். கவனிங்க. இப்போ இதை இயேசுக்கிட்டன்னு வரேன். ஏங்க, இயேசுநாதருக்கு முன்னே சொன்ன ஒரு இரக்கம் உள்ளவர், அன்பு உள்ளவர், மனது உருக்கம் உள்ளவர்னு நான் சொன்னேன். இப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா? அப்படிப்பட்டவர் ஒரு நல்ல தெய்வம். அது சின்ன பிள்ளைங்கன்னா அவருக்கு ரொம்ப இஷ்டம். நீங்களே தான் சொல்லுங்கள், ஒரு பிள்ளை கையில் இருக்கிறத வாங்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வருமா? என்னங்க இந்த ஆண்டவர், கவனிக்கிறீங்களா? கவனிங்க. என்னது, ஒரு பிள்ளை சாப்பிடுறது வந்திருக்கான், அதை போய் பிடிங்கிட்டு வந்துட்டேன். ஐயோ, என்னங்க ஒரு கடவுளுக்கு ஒரு தெய்வன்றாங்க. யோசிச்சு பாருங்க. அப்படி நம்ம சொல்லக்கூடாது, நான் இப்படி பேசுகிறேன். சரி, இப்படி இருக்கும்போது இயேசு இப்படி சொல்லியிருக்கலாம். அடுத்தது நான் வரேன். இப்போ இந்தப்பா, ஐயோ அவன் சின்ன பையனாக இருக்கான், வேண்டாம், வேற யாராவது பெரியவங்க இருக்கிறாங்களா பாருப்பா, தம்பி, வேற யாராவது வயசானவங்க பெரியவங்க இருக்காங்களா பாரு, அந்த வாங்கிட்டப்போ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லலை. சொல்கிற மாதிரி யாரும் கொண்டுட்டும் வரலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு இதை தடை செய்யலை. பையன்கிட்ட போய் வாங்காத, சின்ன பையன்கிட்ட போய் வாங்காத, அறியா பிள்ளை பாவம், அவன் பசி, அதை போய் வாங்கிட்டு வந்தால் அவன் என்ன பண்ணுவான், இப்படிலாம் இயேசு சொல்லாமல் இயேசு அதை வாங்கி கொண்டதனுடைய அர்த்தம் என்னன்றதான் கேள்வி. திரும்ப நாங்கள் வரேன். வாங்கிட்டார, தடுக்காமல் வாங்கிட்டார பாருங்க. மேலோட்டமாக பார்க்கும்போது ஐயோ அதையும் வாங்கிட்டு போயிட்டாரா? பக்கத்தில் இருக்கிறவங்க யாரு, சுற்றி உள்ளவங்க, ஏன்டா கொடுத்த? ஏன்னா நடக்க போகிறது என்னதுன்று அவங்களுக்கு யாருக்கும் தெரிய வாய்ப்பே கிடையாது. என்ன நடக்கும், என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. நிச்சயமாக சீசருக்கே தெரியாது இப்போ என்ன நடக்க போகுதுன்னு. புரியுதா? அதனால தான் இப்படி சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கொடுத்துட்டு உட்காந்துருக்கும் போது பக்கத்தில் என்ன, ஏன்டா கொடுத்த, இதையும் கொடுத்து நிற்கிறேன், என்னடா பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் சில பேர் பேசியிருக்கலாம். இந்த பையன் என்ன பண்ணான்,
என்ன பண்ணாலும் நமக்கு தெரியலைங்க. எது நடந்தாலும் நடக்கட்டும்னு அமைதியாக உட்காந்துருந்து பார்த்துட்டு இருந்தோம். அச்சா, என்ன நடந்தது சீக்கிரம் படிங்க. 11ஆம் வசனம். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தியிருக்கிறவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். இந்த வசனத்தை நீங்க தயவு செய்து இப்ப எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களான்னு தெரியல. நிறைய பேர் சொல்லும்போது நான் படிக்கிறேன், நீங்க அதை கவனிங்க. பாருங்க, இயேசு அந்த அப்பங்களை எடுத்தார் என்று எழுதியிருக்குது. எடுத்து என்ன செய்தார் போட்டிருக்கு. நான் பிட்டா படிக்கிறேன் பாருங்க. சீஷரிடத்தில் கொடுத்தார். அந்த அஞ்சு அப்பத்தை பையன்கிட்டேருந்து வாங்கினது தான் நீங்கள் பார்த்தீங்களே தவிர அவர் கொடுத்ததை நம்ம பார்க்கணுமே. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் கொடுக்கறது தெரிய மாட்டுதுங்க. ஆண்டவருக்கு கொடுக்கறது தான் பெருசாக நினச்சிட்டு இருக்கீங்க. நான் எம்மா கொடுத்தேன் தெரியுமா, நான் இந்த மாதிரி 1300 ரூபா கொடுத்தேன். ஆண்டவர் உனக்கு எம்மையா கொடுத்துருக்காரு, அதை கணக்கு போட தெரியல, இதை தான் கணக்கு போடுறீங்க. இங்கே பாருங்க, ஆண்டவர் வாங்கினார் தான், எடுத்தார் தான். அங்கே என்ன போட்டிருக்கு, எடுத்து அவர் வாயில போட்டுக்கிட்டாருன்னா போட்டிருக்கு. அடப்பாவே, ஆண்டவர் கேட்கறது எதுக்குயா? இந்த 5 அப்பத்தை அந்த பையன்கிட்ட வாங்கினது எதுக்குயா? அதை வாங்கி கொடுக்கத்தான் கேட்டார தவிர அவர் சாப்பிட்றதுக்கே இல்லை. அங்கே தெளிவாக எழுதியிருக்குது, அவர் வாங்கினார் இல்லையா? எடுத்து வாங்கி ஸ்தோத்திரம் பண்ணி என்ன செய்தார், கொடுத்தார்னு எழுதியிருக்குது. கொடுத்தாரா? சரி. அப்புறம் சீஷர்கள் என்ன செய்தார்கள், பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள் இருக்குங்களா? அடுத்தது அதே வசனத்தில் பாருங்க, வேண்டிய மட்டும் கொடுத்தார். நம்ம ஆண்டவர் வாங்கினது எவ்வளவு, இந்த பையன் கொடுத்தது எவ்வளவு, 5 அப்பந்தான். இதுதான் உங்களுக்கு ரொம்ப பெருசாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிட்டு வரோம் நம்ம. ஆனால் ஆண்டவர் திருப்பி கொடுக்கும் பொழுது எப்படி கொடுத்தாராம், எவ்வளவு கொடுத்தாருன்னு எழுதியிருக்குது, வேண்டிய மட்டும் கொடுத்தார். அப்படின்னு என்ன, உனக்கு எவ்வளவு தேவையோ போதும்னு சொல்கிற வரைக்கும் கொடுப்பார். இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்பாங்க. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போதே சிலர், நானும் 22 வருஷமாக வந்துட்டு இருக்கிறேன், எங்கே கொடுத்தாரு, இவருமோ மூச்சா காட்டிகிட்டே பேசிகிட்டு இருக்காரு, கொடுப்பாராம், எங்கே கொடுத்தாரு, எனக்கு கொடுத்துருந்தா என் கடன்லாம் அடைஞ்சிருக்குண்ணே, நான் என் கடைக்காரனவங்க. இப்படிலாம் சில பேர் முணுமுணுன்னுவீங்க. முதல்ல கொடுங்க, நீ கொடு. எதை கொடுக்கணும், இருக்கிறதில் கொடுக்கணும். இருக்கிறத கொடுக்கணும். நம்ம இருக்கிறதில் கொடுக்கறதுக்கே கணக்கு பார்த்துட்டு உட்காந்துருக்குறோம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கர்த்தருக்கு கொடுக்குறதில் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதை என்ன எடுத்து அவர் வீட்டு செலவுக்கு, அவர் குடும்ப செலவுக்கு இதை வச்சுக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த கர்த்தருக்கு கொடுக்குற காரியங்கள் எல்லாமே என்ன நினைக்கிறாங்க, அதை அவர் வாங்கி அவர் என்ன செய்கிறாரு, பரலோகத்தில் ஏதோ அவருக்கு ஏதோ செலவுக்கு ஏதோ பண்ணிகிட்ருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, அவர் வாங்கிறது எல்லாமே நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் கொடுக்குறது அத்தனையுமே அவர் வாங்கி எல்லாமே என்ன செய்கிறாரு, உங்களுக்கு திரும்ப தான் கொடுக்குறாரு. சில என்ன ஒன்று கொடுத்த மாதிரி தெரியலையா, நான் இவ்வளோ ரூபா இது வரைக்கும் கொடுத்தேன், நீங்கள் கொடுத்தேன் அதையும் சொல்கிறேன். எல்லாமே உங்கள் கணக்கில் தான் இருக்குது. நான் திரும்ப ஒரு உதாரணம் சொல்கிறேன், கவனிங்க. இன்றைக்கி நிறைய வயதான பெற்றோர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கீங்க, நல்லா கவனிங்க. இப்போ உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. பிள்ளைகள் என்று சொல்லும்போது நல்ல வளர்ந்த பிள்ளைகள், வேலைக்கு போய் சம்பாதிக்கிற நிலையில் இருக்கிற பிள்ளைகளை நான் சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய பெற்றோர்களுக்கு, நான் இங்கே உட்காந்துருக்க பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் வேலைக்கு போய் சம்பாதிச்சு, எல்லா பிள்ளைங்களும் செய்கிறதில்ல, நிறைய பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்கள்லாம் அப்பா அம்மா கையில் தான் கொண்டாந்து கொடுக்குறாங்க. உண்டா இல்லைங்களா? இதெல்லாம் வாங்கி என்ன பண்ணுறாரு, இந்த அப்பாவும் அம்மாவும் வாங்கி லபகிரம் கபலகிரமாக பண்ணிக்கிறாரு. எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்குறேன். எல்லாத்தையும் கணக்கு வச்சுக்கிட்டே வருவார். அவங்க பேங்கில் போட்டிருந்தாலும் சரி, இல்லை அவங்க கணக்கில் வச்சுருந்தாலும் சரி, அதையெல்லாம் அந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் வந்து தான் அந்த கல்யாணத்துக்கு செலவு பண்ணுவாங்க. இல்லை ஒரு வீட்டை கட்டுவாங்க, ஒரு மனையை வாங்குவாங்க, ஒரு நிலத்தை வாங்குவாங்க. பிள்ளை சம்பாதிச்சுனா யாரும் எடுத்துக்கிறதுக்கு இல்லையாங்க. இருக்கீங்களா இல்லையான்னு தெரில. அந்தமாரி ஆட்கள் இங்கே இருக்கீங்களான்னு தெரில. இருக்கீங்க, நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம ஆண்டவர் அதை விட பெரியவருங்க. நீங்கள் கொடுக்கறதெல்லாம் வாங்கி அவர் ஒன்றும் பிளாட்டு வாங்குறது இல்லைங்க, உங்கள் கணக்கில் தாங்க அவர் வைக்கிறாரு. அப்போ எதுக்குங்க அவர் வாங்குறாரு, அந்த வாங்கிறது கொடுக்கறதுன்ற ஒரு ஒழுங்கு, ஒரு பழக்கம் வரணும் மட்டுமல்ல, நீ ஆசீர்வதிக்கப்படணும். அது அவர் கைக்கு போகும்போது தான் அது பல மடங்காக பெறும். பழைய சினிமா பாட்டில் யாரோ ஒருத்தர் எழுதினார்,
சின்ன கண்ணு சின்ன கண்ணுன்னு ஒரு பாட்டு வரும். அஹ், எனக்கு ஞாபகத்தில் இல்லை. அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கண்ணு, அவங்க 100 ஆக்குவாங்க செல்லக்கண்ணுன்னு ஒரு பழைய பாட்டு. என்னோட பாட்டு பாடுறேன்னு நினைக்கிறேன். கருத்தை எடுத்து பாருங்க, அது உண்மைன்னு நான் சொல்ல வரேன். அப்போ எதுக்கு கொடுக்குறாங்க? அப்படிலாம் பாட்டு எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறேன். உலகத்தில் ஒரு மனுஷன் எழுதுகிறான் ஒரு பாட்டு, அது நடைமுறையிலும் இருக்குது. இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ததே இல்லையா, வாங்கி வாங்கி நீங்கள் செலவு பண்ணிட்டீங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க? நான் யோசித்து பாருங்கள். அப்போ நம்முடைய பரம தகப்பன் நீங்கள் கொடுக்கறதெல்லாம் வாங்கி அவர் செலவு பண்ணிட்டு போயிட்டு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள். அவங்க 100 ஆக்குவாங்களாம். அதே போல் தான் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப பல மடங்காக கொடுப்பார். இப்போ வாசித்தோம் லூக்கால, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு எப்படின்னு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு நன்றாய் அளந்து எங்க உங்க மடியிலே போடப்படும். கொடுத்தா தானே? நீ கொடுக்கலையே. கொடுக்கறதுல நிறைய பேருக்கு ஒரு தெளிவு இல்லை. திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது பாருங்க. மனசுக்குள்ளே வர என்னென்ன, எனக்கெல்லாம் கொடுக்கணுன்னு என்ன தான் இருக்குது, எனக்கு அந்த மாதிரிலாம் மனசெல்லாம் உண்டு, எனக்கு கொடுக்கணுன்னு ரொம்ப நாளாக எனக்கு ஆசைங்க. நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், என் கையில் ஒன்றும் கிடைக்க மாட்டுதே, என் கையில் என்ன கிடைச்சாலும் நான் கொடுத்துருவோம் தாங்க நான் நின்றுட்டுருக்கிறேன். எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துக்கு சீக்கிரம் வாங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் முதல் வசனம். அன்றியும் சகோதரரே, மகதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவனே அளித்த கிருபையை, ஒரு சபையாருக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபையை பற்றி பவுல் எழுதுகிறார். சீக்கிரம் படிங்க. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தோம். கொடிய தரித்திரம். நல்லா பாருங்க, உங்களை விட ரொம்ப 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 தரித்திரத்தில் இருந்திருக்கிறாங்க. நீங்கள்லாம் சொல்றீங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன்னு. இங்க பாருங்க, உபத்திரவும், அப்புறம் சோதிக்கப்படுறாங்க, தரித்திரம், அப்புறம் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். எங்கேருந்து கொடுத்தாங்க, எப்படியா கொடுத்தாங்க, எப்படிங்க கொடுக்க முடியும்? சரி கொடுத்தாங்கன்னா அவங்களே தான் கஷ்டத்தில் இருந்தாங்கன்னு எழுதியிருக்குது. அவங்களுக்கே உபத்திரவுன்னு போட்டிருக்குது இல்லையா? உபத்திரவும், அப்புறம் என்ன போட்டிருக்கு? அது ஒரு முக்கியமான வார்த்தை, தரித்திரம்னு போட்டிருக்குது. தரித்திரம்னா என்ன? ஒரு டீக்கு, சிங்கிள் டீக்கு வழி இல்லை, காய் வைத்து கஞ்சிக்கு வழி இல்லை, சோத்துக்கு வழி இல்லைன்னு சொல்கிறோம்ல, அதான். அப்போ அவ்வளவு கஷ்டத்தில், அவ்வளவு வறுமையில், அவ்வளவு ஏழ்மையில் இருக்கிறவங்க எப்படி கொடுத்தாங்கன்னு போட்டிருக்குது. எப்படி கொடுத்தாங்கன்னு எழுதியிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயோ கொடுக்கணுமா, ஐயோ நான் கொடுக்குறேன்னு என்ன, பரிபூர்ண சந்தோஷத்தில் வந்து கொடுக்குறாங்க. எனக்கு இது எனக்கு குத்து, அண்ணனுக்கு தத்து குத்து, என்னது அந்த மாதிரி. இங்கே நமக்கே இங்கே சோத்துக்கு லாட்ரி அடிக்க தான் கிறிஸ்மஸுக்கு அணைக்கும். என்ன காணிக்க கொடுக்குறது? நான் எங்கே போகிறது? அம்மா 1000 கொடு, 500 கொடுன்னுட்டு நல்லா இருக்காது. என்ன போட்டிருக்கு? மிகுந்த உபத்திரத்தில் இருந்து எப்படி கொடுத்தாங்கன்னு போட்டிருக்கு. சந்தோஷமா, ஐயோ நான் கொடுக்குறேங்க, அதை பற்றி பரவாயில்லைங்க, ஐயோ உங்கள்கிட்ட இல்லையே, ஐயோ அதெல்லாம் அப்படிலாம் சொல்லாதீங்க. என்னது? அந்த ஜனங்க சொன்னதை சொல்கிறேங்க, என்னெல்லாம் அப்படி பார்த்து சொல்லாதீங்க, எங்களுக்கு இல்லை தான் பரவாயில்ல நாங்கள் கொடுக்குறோம். இல்லாமையிலும் வறுமையிலும் வெறுமையிலும் ஆண்டவர் கொடுக்கிறார்கள். படிங்க. மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும், தங்கள் திராணி என்ன அர்த்தம்? கவனிங்க, எங்க வேறு என்னால் இவ்வளோ தாங்க கொடுக்க முடியும், நானே ஓடி ஆடி களை எடுத்துட்டு அது எடுத்துருக்கேன், ஏதோ 10 20 தாங்க நம்மளால கொடுக்க முடியும், அவங்கள மாதிரிலாம் என்ன கொடுக்க. தங்கள் திராணிக்கு தக்கதாக என்ன அர்த்தம்? அவங்களுக்கு என்ன வருமானம் வருது அந்த திராணிக்கு தக்கதாகவும், தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க. தங்கள் திராணிக்கு மிஞ்சின்னு என்ன அர்த்தம்? நமக்கே இங்கே வழி இல்லை, நமக்கே இது போதாது, வர சம்பளமும் வர காசு நம்ம வீட்டு செலவுக்கே இன்னும் பத்தலை, இதில் எங்கெங்க மேலே போட்டு கொடுக்குறது? ஏதோ வச்சுங்க, நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, நான் அடுத்த வருஷம் பார்க்குறேங்க, என்னது அடுத்த முறை பார்க்குறேங்க, ஏதாவது வரட்டும், அடுத்த வருஷம் ஏதாவது நல்ல விளைச்செல்லாம் கூடி வரட்டுங்க, ஒரு 2 மூட்டை 10 மூட்டை விலை வரும்போது நான் கொடுக்குறேங்க. என்ன இது? இன்னும் எனக்கு இன்னும் கல்யாணம் கருதி கொடுக்குற மாதிரி. திரும்பவும் சொல்கிறேன், காணிக்கையாக இருக்கட்டும், தசமபாகமாக இருக்கட்டும், வேதத்தில் தெளிவாக எழுதியிருக்குது. அது யாருக்குன்னு? கர்த்தருக்கு.
இது கர்த்தருக்கு கொடுக்குறீங்க நீங்கள். எனக்கு ஏன் வீட்டு செலவுக்கு குடும்ப செலவுக்கு நான் கேட்குறது கிடையாது. இப்போ நான் இன்னும் சொல்கிறேன்னா, என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய சொந்த தேவைகளுக்காக இதுவரைக்கும் எப்பொழுதும் யாரிடத்தில் நான் சொன்னதும் இல்லை, கேட்டதும் இல்லை. அவரு நிறைய இருக்குது அப்படி கிடையாது. என்னிடத்துல நிறைய இருக்குன்றதுனாலையும் கிடையாது. இப்படின்னு சிலர் நினைக்க தோணும். அவருக்கு நாங்கள் கேட்காதனால அதுக்காக நான் கேட்டுட முடியாது. நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இன்னும் என்னுடைய பையனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டலை. யாரை நம்புவீங்களா? நான் அதுக்கு இப்படி சொல்கிறதுனால கேட்குறேன். இது வரைக்கும் என் பிள்ளைகளுக்காக எதுக்காகவோ இதுவே ஒரு மறைமுகமாக சொல்கிற மாதிரி நினச்சிருவீங்க தான் சொல்கிறது கிடையாது. இன்டைரக்டாக அவர் சொல்கிறாரான்னு இப்படிலாம் என்னை நீங்கள் நினைக்கக்கூடாதுன்றதுக்காக எவ்வளவு விஷயங்களை என் உள்ளத்தில் வச்சுட்டு இருக்கிற கர்த்தர் அறிவார். தெரியுதுங்களா? அதனால் எதையாவது சாடமாடையாக அப்படியே சொல்லி போட்டு கொக்கி வாங்கி எதையாவது உங்கள்கிட்ட வாங்கணுன்றது என்னுடைய விருப்பம் அல்ல. தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன். ஆனால் இந்த நேரத்தில் இந்த சத்தியத்தை நான் சத்தியத்தைப்படி சொல்லித்தான் ஆகணும். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவருக்காக செலுத்தணும், எனக்காக நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஏன் சந்தோஷத்துக்காக நீங்கள் கொடுத்தா நம்ம ஆஹா ஓஹோ சந்தோஷப்படுறதுக்காக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் உங்களுக்கு பலன் கிடையாது. அதில் உங்களுக்கு பலன் கிடையாது. கர்த்தருக்காக என்று கொடுங்க. கர்த்தர் உங்களை திரும்ப பல மடங்காக கொடுத்து ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு அந்த எண்ணமே இல்லை. இவருக்கு என்னங்க, இவருக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறாங்க. அப்படி சில பேர் நினைக்கிறாங்க. என்னது கொடுக்குது? நான் யோசிச்சு பார்த்தேன், ஓஹோ இது நம்மளை பார்த்துட்டு கொடுக்குறாங்க போட்டிருக்கு. சரி சரி நீ கொடுக்காம இரு. இது உனக்கும் கர்த்தருக்கும் உள்ள காரியம். மல்கியால் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. மல்கியால் எழுதியிருக்குது, நீங்கள் தசம பாகத்திலையும் காணிக்கையில் நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீங்கன்னு ஆண்டவர் கோபமாக பேசுகிறாரு. அந்த வசனம்லாம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. தெரிஞ்சாலும் அதை பற்றி புரிய மாட்டுது, அதை பற்றி சிந்திக்க மாட்டுறாங்க. காணிக்கை கொடுக்கணும், தசம பாகம் கொடுக்கணுன்றதை பற்றிய ஒரு தெளிவே இல்லாமல் இருக்கு. அதெல்லாம் கொடுக்கணும் தான், பாருங்க, கொடுக்கணும் தான், கொடுப்போம் கொடுக்கணும் தான். ஆனால் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் எழுதியிருக்குத்தான். என்ன எல்லோரும் கொடுத்துட்டாங்களா என்ன? இங்கே பாருங்க, எல்லோரும் கொடுக்குறாங்களா என்ன? ஓஹோ எல்லோரும் கொடுத்தா தான் இவங்க கொடுப்பாங்க. இது போல் ஒரு தவறான எண்ணங்கள் ஓடிட்டுருக்கு. இதெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டியது, புரிய வைக்க வேண்டியது ஆண்டவர். புரியுதுங்களா? இருந்தாலும் என் வாயால் இந்த வார்த்தை வராதனால அதவே சில பேர் அட்வான்டேஜ். இவர் இது வரைக்கும் வாயை திறந்து இது வரைக்கும் சொல்ல மாட்டாரு. எல்லா சபையிலையும் சொல்கிறாங்க, எல்லா பாஸ்டரும் பிரசங்கம் பண்ணுறாங்க தான், நம்ம பாஸ்டர் அதெல்லாம் அவர் கேட்க மாட்டாருன்றாங்க. ஓஹோ நான் வேறு இதை கேட்கணுமா? நான் எனக்கு கேட்கணும்னு தோணலை, அதனால் நான் கேட்கல. ஆனால் இன்றைக்கு நான் சத்தியத்தை பேசுகிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறது மட்டுமல்ல, ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற காரியத்துக்காக நான் பேசிட்டு வரேன். அப்போ ஆண்டவர் கொடுக்கறதுல சந்தோஷப்படுறாருன்றது தான் அந்த ஏழை விதவை வச்சு சொல்ல வந்தேன். அப்போ இதில் ஆண்டவர் பிரியப்படுறாருன்னா ஆமாம். அப்போ கொடுக்கணுமா என்று சொன்னால் கொடுக்கணும். எதுக்காக கொடுக்குறோம்? திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக. நீங்கள் அதை என்ன செய்யணும்? ரெட்டிப்பாக பெற்றுக்கொள்வதற்காக. 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள். 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள் சீக்கிரம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுப்பதற்காக அப்படின்னு போட்டிருக்கா இல்லைங்களா? மனப்பூர்வமாக கொடுத்ததற்காக ஜனங்கள்லாம் சந்தோஷப்படுறாங்களாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருக்காக கொடுக்குற விஷயங்களை முணுமுணுத்துக்கிட்டோ முறுமுறுத்துக்கிட்டோ கஷ்டப்பட்டோ முனகிட்டோ, இது வேற இந்த கிறிஸ்மஸ்ஸு டிசம்பரு எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா கொடுக்கலன்னா நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்க, கேட்பாங்க, நினைப்பாங்க. நீ கொடுக்கலையான்னு வந்து சொல்லுவார், என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படி நினச்செல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொடுக்கணுன்ற விஷயத்தில் நீங்கள் மனப்பூர்வமாக கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதம். இல்லைங்க மனசு இல்லைன்னு சொல்லாதீங்க. செலவு இருக்குது, அடுத்த வாரம் குழுவுக்கு பணம் கட்டணும், பையனுக்கு இப்போ நீங்களே சொன்னீங்க உங்கள் பையனுக்கு கட்டல மாதிரி என் பிள்ளைக்கு இன்னும் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்குது, அது இருக்குது இது இருக்குது, இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நான் திரும்பவும் சொல்கிறேன், கர்த்தருக்காக கொடுக்க வேண்டியதுன்னு ஒன்று இருக்குது. அதுதான் தசமபாகம் காணிக்கை. இதை இப்போ வருஷத்துக்கு ஒரு முறை இப்போ இந்த கிறிஸ்மஸ் காணிக்கை கேட்குறோம். வருஷம் பூரா தசமபாகம் கொடுக்காதெல்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்ல போனால் சிலருக்கு வலிக்கும். இப்போ நான் இப்போ சொல்கிறேன் இந்த வார்த்தையே சில பேருக்கு வலிக்கும். என்ன அப்படி சொல்கிறாரு அப்படின்னு. எல்லாம் எனக்கு தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். எல்லாரையும் நான் நேசிக்கிறேன், எல்லாத்தையும் அன்பாக தான் பார்க்குறேன், அன்பாக தான் பேசுகிறேன், அன்பாக தான் பழகிறேன். இவங்க கொடுத்தவங்க கொடுக்காதவங்கன்ற வித்தியாசப்படுத்தி இது வரைக்கும் நடந்ததில்லை, நடத்தினதும் கிடையாது. அப்படி என்னை யாரும் நீங்கள் சொல்லவும் முடியாது. புரியுதா? இப்போ ஏன் சொல்கிறீங்க? என்ன சொல்ல வரன்றதுக்கு நீங்கள் யோசிக்கணும், நீங்கள் சிந்திக்கணும். அதை
இந்த மாதிரி வருஷம் பூரா எதுவுமே கொடுக்கறது கிடையாது. வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த உதவியாவது கொடுக்கறதுக்கு கூட முனைக்கிறோம். நம்ம மாதத்தில் நமக்கு கிடைக்கிற வருமானங்களை 1/10 தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். எங்கே சொல்லியிருக்காரு? ஏது சொல்லியிருக்காருன்னுவாங்க. மத்தேயு 23:23 எடுத்து விட்டீங்கன்னா படித்து பாருங்கள். வெந்தயத்துலேயும் ஒரு திலாமிலையும் என்ன செய்யணுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் கொண்டு கொடுக்கணும்னு போட்டிருக்குது. அதெல்லாம் நான் இங்கே கேட்க வரல. இப்போ நான் கொடுக்காமல் போங்க. அதுலேயும் கொடுக்கணும், புரியுதா? தசமபாகம் அதையும் செய்ய வேண்டும், இதையும் விட்டுவிடாது இருக்க வேண்டும். இருக்கு பாருங்க, மத்தேயு 23:23 இருக்கும். நீங்க மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். அதை விடக்கூடாதுன்னு தான் போட்டிருக்கு. நிறைய பேர் விட்டாங்க. வருமானத்தில் நீங்கள் சம்பாதிக்கிற உங்கள் சம்பாத்தியத்தில் 10% கர்த்தருக்காக கொடுக்குன்னு தான் சொல்லிட்டு வரேன். திருப்பி சொல்கிறேன், எனக்கு கொடுக்க வேண்டாம், எனக்காக கொடுக்க வேண்டாம். அப்புறம் உங்கள்கிட்ட தானே கொடுக்க சொல்கிறேன். ஏங்க உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் என்கிட்ட கொடுக்க, இல்லைன்னா காணிக்கைப்பேட்டில் போட்டு போவேன். ஆனால் கர்த்தருக்கு நீங்கள் செலுத்த வேண்டியது கட்டாயம் என்பதை நான் இந்த நேரத்தில் ஆழமாக நான் பதிவு செய்கிறேன். உங்களுடைய விளைச்சல், உங்களுடைய வருமானம், நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, அதில் 10% இது சில பேர் என்ன பண்ண வேண்டியது, அப்படியே மனசில் வச்சுட்டு ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஏதாவது ஒரு சாப்பாடு போட்டுருமா, அதாவது இதெல்லாம் கணக்கில் வராது. நீங்கள் செலுத்த வேண்டிய, இப்படிலாம் சில பேர் நினைக்கிறாங்க. அப்படியே யோசிக்க வேண்டியது, கணக்கு போட வேண்டியது, இவ்வளோ ஆகும், நம்ம கொடுத்துருந்தா வரும் இல்லை, அதை நம்ம அப்படி செஞ்சிடும், இப்படி செஞ்சிடும். இந்த கணக்கெல்லாம் இது ஆண்டவருக்காக நீங்கள் செய்கிற தானம் தர்மம்னு எழுதியிருக்கு பாருங்கள். இது போல் செய்கிற நல்ல செயல்களிலும் கர்த்தர் பிரியப்படுகிறார். இதை செய்வதனாலே உங்கள் கணக்கு அடைஞ்சிடாது. நீங்கள் என்ன கர்த்தருக்கு கடன்காரனாக தான் இருப்பீங்கன்னு நான் சொல்கிறேன். ஆமாம், அதனால தான் இன்றைக்கு உலகத்தில் நீங்கள் இன்னும் கடன்காரனாக இருக்கீங்க. இன்றைக்கி நிறைய பேர் கடன்லேருந்து மீளாததுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியதில் கொடுக்காம இருப்பதனால ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒரு கடன்காரனாகவே இருந்துகிட்ருக்கீங்க. இந்த காணிக்கை தசமபாகத்தில் என்றைக்கு கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அன்றைக்கு தான் உன் வறுமையும் நீங்கும், உன் கடனும் நீங்கும். நான் கொடுத்தேன், நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் சொன்னீங்களே நான் 1 மாதம் கொடுத்தேங்க, அப்புறம் ஒன்று அடுத்த மாதம். இது எப்படி இருக்குனாக்கா, தென்னங்கன்ற ஒரு தேங்காயை நிலத்தில் பதிய வச்சுவிட்டு மேலே ஒரு பழமொழி சொல்கிறாங்கல்ல, தென்னங்கன்றை வச்சுட்டு அண்ணாந்து பார்த்தானாம் அண்ணன். அது அதன் காலத்தில் அதன் நேரத்தில் வட்டியும் முதலுமாக சேர்த்து தான் கர்த்தர் கொடுப்பாரே தவிர, தெரியுங்களா? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன், அந்த வசனம் என்ன சொல்லுதுங்க? கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். அப்புறம் எனவே ஆண்டவர் இந்த விஷயத்தில் கரெக்டாக இருப்பார். ஞாபகம் வச்சுங்க. மனுஷன் கூட நீங்கள் கொடுத்தது கரெக்டாக திருப்பி தர மாட்டான். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அவர் கரெக்டாக இருப்பார். இன்றைக்கி காரணம் என்ன? மனசு வரலை, மனசு வேணும். சரி, எதற்காக கொடுக்கணும்? திருப்பி சொல்கிறோம். இப்போ கொடுக்குற விஷயங்களில் கர்த்தர் என்ன செய்கிறாரு? சந்தோஷப்படுகிறாரு. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். அந்த ஏழை விதவை 2 காசு போட்டது ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ கொடுக்கறதுல கர்த்தர் சந்தோஷப்படுறான்னு தெரியும் போது நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தருக்காக கொடுக்குற விஷயங்களில் தாராளமாக இருக்கணும், மனப்பூர்வமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், உதாரத்தமாக கொடுக்கணும், மனப்பூர்வமாக கொடுக்கணும், உற்சாகமாக கொடுக்கணும். யோசித்து பாருங்கள். அந்த மக்கெதோனியா சபைக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினது போல் கர்த்தர் உங்களுக்கு இந்த கிருபையை கொடுப்பாராக. இதுக்கெல்லாம் என்ன வேணும்? இதுக்கெல்லாம் என்னங்க வேணும் அப்படின்னா கேளுங்க. இப்படி சொல்லுவாங்க, எனக்கு பணம் வேணுங்க, எனக்கு வருமானம் வேணுங்க. நான் கடைசி நிறைய இருக்குது, நேரம் ஆயிடுச்சு. நான் இந்த குறிப்புகளை இன்னும் நீட்டிக்கிறதுக்கு எனக்கு நேரம் போவதில்லை. இந்த சில சம்பவங்கள் இருக்கிறது, முடிஞ்சால் நம்ம அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ஆனாலும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடித்தா அது சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம், இன்றைக்கு வாசித்த வேத பகுதிக்கு நான் இந்த செய்தியை நான் முடிச்சுக்கிறேன். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிபியோனிலே கர்த்தர் சாலொமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். ஆண்டவர் சாலொமோனை பார்த்து சொல்றாரு, தம்பி நீ விரும்புகிறதை கேளு. தாவீதுக்கு பிற்பாடு சாலொமோன் ராஜாவாயிட்டார். இப்போ ராஜா உட்கார்ந்தாச்சு. அன்றைக்கு அவன் போய் படுத்து தூங்கும்போது சொப்பனத்தில் ஆண்டவர் பேசுகிறார். உனக்கு என்னப்பா வேணும்? என்ன வேணும் கேளு. என்ன சந்தோஷம். இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் இன்னைக்கு என்னென்ன, இப்போ 2024 இதே மாதிரி சொப்பனத்தில் யாரையாவது பார்த்து சாலமோனை கேட்டது போல் பசங்களை கேட்டேன், என்னப்பா வேணும்னா ஐஃபோன் வேணும்.
என்னது? ஐபோன் வேணும். ஏன்னா ஒருத்தவங்க மென்டாலிட்டி அப்படி இருக்குன்னு சொல்ல வரேன். ஆனால் சாலமோன்கிட்ட வந்து ஆண்டவர் கேட்குறாரு. அப்போ அப்படியே ஆச்சரியப்பட்டு போகிறான். அங்கே படிக்கிறோம், தொடர்ந்து படிங்க, சீக்கிரமாக முடிப்போம். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மனநேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து. இது வந்து விளக்கமா அழகா அருமையா பேசுறாங்க. எங்க அப்பாவுக்கு அப்புறம் என்ன கொண்டு வந்து வச்சிங்க, எங்க அப்பாவை ராஜாவா வச்சிங்க, என்னையும் ராஜாவாக்கிட்டீங்க, எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம், நான் என்ன செய்வோம் போவோம் என்று சொல்லிட்டு அங்க பாருங்க 9வது வருஷத்துக்கு வாங்க. நேரம் இல்லையா? ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். எனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு? எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. கேட்கும் பொழுது என்ன நடந்தது? சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது, சந்தோஷமா இருந்தது. நான் சொல்றேன், உங்களுடைய ஜெபம், ஆண்டவர்கிட்ட நீங்க வைக்கிற விண்ணப்பம் ஆண்டவருக்கு பிரியமா, அதை பார்த்து அதை கேட்டு ஆண்டவர் மனசு சந்தோஷப்படுற மாதிரி நீங்க ஜெபிக்கிறீங்களான்றத நீங்க ஜெபம் பண்றீங்க. அப்போ உங்களுடைய ஜெபம் இப்படி இருக்குது. இந்த ஜெபத்தை கேட்ட உடனே ஆண்டவருக்கு என்ன வந்து போட்டிருக்குது? அட பரவாயில்லையே. படிங்க, அதை தொடர்ந்து படிங்க. ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களுக்கு, தம்பி எனக்கு 100 வயசு வாழணும்னு சொல்லாம நீடித்த ஆயுசை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும். பாயிண்ட் வரேன். நீ நிறைய எனக்கு பணம் வேணும், எனக்கு நிறைய சொத்து வேணும், பங்களா வேணும், காரு வேணும், ஆடி காரு ஆவணி காரு வேணும், அப்படிலாம் கேட்காம படிங்க. உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிப்பதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருங்க. நான் சொல்லலைங்க, அங்க எழுதல. அப்படிதான் அவர் ஆச்சரியப்பட்டு என்ன கேள்வி, என்ன ஜெபம், இந்த வயசுலயே உனக்கு எம்மா கருத்து, என்ன வேணும்னு கேட்டதுமே இந்த பிள்ளை என்ன கேட்குது? இப்ப எனக்கு ஞானம் வேணும்னு கேட்குது. இந்த வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுமுள்ள இருதயத்தை உனக்கு நான் தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும், நீ வாயை திறந்து கேட்காத ஐஸ்வர்யத்தை, மகிமையையும், இங்க பாருங்க, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். பாருங்க, அதாக ரகசியம். நீ கேட்க வேண்டியதே கேட்டின்னா நீ கேட்காததெல்லாம் ஆண்டவர் கொடுப்பாரு. ஐஃபோனு மட்டும் இல்லை, எல்லாத்தையும் கொடுப்பார். நீ எதை கேட்கணும்? கேட்கும் பொழுதே போய் அதை உட்காந்துட்டு கேட்கும் போது என்ன பண்ணுவார்? அவர் ஒன்றும் நடக்காது. அப்போ ஆண்டவரை நான் சொல்கிறேன், உங்களுடைய விண்ணப்பங்கள், உங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துதா? அப்போ சாலமோனுடைய ஜெபம் ஆண்டவருடைய மனசை பிரமிக்க பண்ணிடுச்சுன்னு சொல்கிறேன். அவரே வாயை திறந்து கேட்குறாரு, உனக்கு என்னப்பா வேணும்னு. ஏதோ ஒரு மனசில் ஒரு சந்தோஷத்தை தான் அவரு கேட்டிருக்கிறாரு. இவன் கேட்ட வார்த்தையில் ஆண்டவர் என்ன ஆயிட்டுது? ஆண்டவரையே அசைச்சிட்டான். அப்படி இருக்கும்பொழுது நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? எனக்கு கொடுத்தா தானே. நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. என்னத்தை கேட்கணும்? எனக்கு பணத்தை கொடு, பண்டத்தை கொடு, பொருளை கொடுன்னு கேட்காதீங்க. சாலமோனை போல என்ன கேட்கணும் நீங்கள்? இப்போ நம்ம என்ன சொன்னேன் ஆரம்பத்தில்? என்ன சொன்னேன்? நீ ஞானம் உள்ளவனாகி ஏன் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. நமக்கு தான் இல்லையே, அதனால தானே அவஸ்தைப்படுறோம், எல்லாத்தையும் பேச்சு வாங்குகிறோம், பாட்டு வாங்குகிறோம், சண்டையும் சச்சரமாக ஓடிட்டு இருக்கு வாழ்க்கை. ஐயோ, அதை ஏங்க கேட்குறீங்க? அப்படி சில பேர் சொல்லுவீங்க இல்லையா? நான் சொல்கிறேன், சாலமோனை போல நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெபத்தில், ஆண்டவரே இது வரைக்கும் நான் அப்படி வாழ்ந்துட்டேன், எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடுன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? ஞானத்தையும் கொடுப்பாரு, அதோட கூட சேர்ந்து என்ன கொடுப்பாரு? நீ கேளாத ஐஸ்வர்யம், கேட்காத ஐஸ்வர்யத்தை கொடுப்பாருங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு அதுதானே தேவைப்படுது. இப்போ வசதியாக வாழணும், வசதியாக இருக்கணும், நல்ல ஒரு வீட்டை கட்டணும், ஒரு நிலத்தை வாங்கணும், இடத்த வாங்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், எல்லாருக்கும் ஆசை இருக்குது.
கேட்டால் என்ன, இல்லை இருக்காதானே. நான் சொல்கிறேன், நான் ஒன்றும் தப்புன்னு சொல்லி இதெல்லாம் பாவம்னு சொல்லியே. எந்த விதத்தில், எந்த வகையில், எந்த வழியில் போய் அதை வாங்கணும்னு தெரியாமல் தான் இன்றைக்கி நிறைய பேர் கடனை வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. குறுக்கு வழியில் போய் இன்றைக்கி பணக்காரனாகிடணும், வசதியாகிடணும்னு சொல்லிட்டு தான் திரும்பி இஎம்ஐ கட்ட முடியாமல், கடனை அடைக்க முடியாமல் விழி பிரிங்கி உட்காந்துருக்கீங்க. கேட்டால் அப்படி இருந்தால் தாங்க 4 பேர் எனக்கு மதிப்பாங்க. 4 பேர் மதிப்பான். அப்புறம் அதுக்கப்புறம் ஒன்று மிதிப்பான், கடன் வாங்கி கொடுக்கலன்னாக்கா. யோசிக்க மாட்டேன். உடனே இங்கே ஒரு ஜபம் வந்து, என் கடன் அடையத்து ஜபம் பண்ணுங்க, என் கடன் அடைய ஜபம் பண்ணுங்க. என்னங்க இது? ஞானம் இல்லாமல் செய்துவிட்டு. கேட்க வேண்டியது கேளியா, கேட்காதெல்லாம் அவனுக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. ரத்தன் டாட்டா அப்படின்னு சொல்லி இப்போ சமீபத்தில் இறந்துட்டார், கேள்விப்பட்டிருப்பீங்க. டாட்டா, இந்த உலகத்திலே டாட்டா பிர்லாவான்னு கேட்பாங்க யாராவது பேசும்போது, பெரிய டாட்டா பிர்லாவான்னு. அந்த மாதிரி ஒரு பெரிய பணக்காரருங்க. அவர்கிட்ட ஒரு ரேடியோ நிகழ்ச்சியில் போய் பேட்டி எடுக்கிறாங்க. யார்? அந்த ரத்தன் டாட்டான்ற இப்போ இறந்துட்டார். அவர்கிட்ட போய், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்த நேரம் எது, அல்லது எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு மன நிறைவை, மகிழ்ச்சியை தந்தது அப்படின்னு சொல்லி அந்த டாட்டாவிட்ட போய் கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, என் வாழ்க்கையில் எனக்கு மகிழ்ச்சியை தரும் என்று நான் ஒவ்வொரு காரியத்தையும் நான் பார்த்தேன். என்ன 4 காரியங்கள் நான் சொல்ல முடியும். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றதுக்காக முதல்ல நான் என்ன செய்தேன், நிறைய பணம் சம்பாதிச்சேன். உண்மையாகவே ஒரு பெரிய பணக்காரர். அதனால் நான் நினச்ச, எதிர்பார்த்த ஒரு மனசு திருப்தி எனக்கு கிடைக்கல. என்ன, நிறைய பணம் இருக்குது, பணத்தை வச்சுட்டு என்ன செய்தேன், நிறைய பொருள், விலை மதிப்புள்ள காஸ்ட்லியான பொருள், நல்ல தங்கம், வெள்ளி, வைரம்னு அந்த மாதிரி வாங்கி குடிச்சிட்டார். பொருட்களை வாங்கி வச்சேன். ஏதோ ஒரு சும்மா ஒரு சந்தோஷமாக தெரியுதை தவிர எனக்கு அது மனசு திருப்தியாக இல்லை. அடுத்தது என்ன செய்தேன், அவர் சொல்கிறார், அடுத்தது பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ், பெரிய பெரிய தொழிற்சாலைகள்லாம், பெரிய தொழில் நிறுவனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் டாடா கம்பெனி தான் இன்றைக்கும் இருக்குது பாருங்கள். இது போல் நிறைய தொழில்களை நான் உருவாக்கி பெரிய ஒரு தொழிலதிபர் ஆனேன். அதுவும் எனக்கு ஏதோ ஒரு மனசுக்கு ஒரு லேசாக ஒரு சந்தோஷப்பட்டேனே தவிர என் மனசை முழுமையாக திருப்தி ஆக்கலை. 3 காரியம் சொல்லிட்டார். 4ஆவதாக ஒரு காரியம்தான் என் மனசில், என் வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. அது என்னன்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போ தான் சொன்னாராம், எனக்கு வேண்டிய ஒரு நபர் வந்து ஒரு 200 பிள்ளைகளுக்கு, கவனிங்க, 200 பிள்ளைங்களுக்கு நடக்க முடியாத இளம்பல்ல வாதியத்தில் என்ன சொல்கிறது, அது மாற்றுத்திறனாளின்னு சொல்கிற ஊனமுற்றோர், அவர்கள் செல்வதற்காக ஒரு 200 பேருக்கு வாகனம் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. நான் அதை வாங்கி கொடுத்தேன். நானே அதை கொண்டுட்டு போய் என் கையால் 200 பேருக்கு நான் கொடுத்தேன். கொடுத்த உடனே எல்லாருமே அந்த வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டு ஓட்டும்போது அவங்க அடைஞ்ச மகிழ்ச்சி, அவங்க முகத்தில் இருக்க மகிழ்ச்சியை பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி இருக்கும் பொழுது நான் அந்த நிகழ்ச்சியை விட்டு நான் புறப்படும் பொழுது ஒரு பையன் வந்து என்னை அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிட்டான். என்னை அப்படியே கையால் இறுக்கி என் காலை கட்டி பிடிச்சிக்கிட்டான். நான் அவனை பார்த்து கேட்டேன், தம்பி உனக்கு என்னப்பா வேணும், உனக்கு வேறு ஏதாச்சும் வேணுமாப்பா, என்ன வேணும்னு சொல்லு, எது வேணாலும் நான் செய்கிறேன்னு நான் சொன்னேன். அதுக்கு அவன் சொன்னான், அவன் என்ன சொன்னான், ஐயா எனக்கு நீங்கள் தான் வேணும், எனக்கு நீங்கள் தான் வேணும். நாளைக்கு நான் மரித்தேன்னா பரலோகத்தில் உங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னான். அவன் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியும் அவன் சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையில் என்னுடைய பணம், என்னுடைய சொத்து, பொருள், என்னுடைய பெரிய பெரிய தொழில், இதன் மூலமாக கிடைக்காத ஒரு திருப்தியை, ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவிச்சேன்னு சொன்னாராம். இது ஒரு உண்மை சம்பவம். நான் என்ன சொல்ல வருகிறேன் கவனிங்க. அப்போ ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்கன்னு நான் பேசிட்டு வரேன். அப்போ ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்தணும்னா கர்த்தரை நீங்கள் சந்தோஷப்படுத்தணும். அப்போ கர்த்தரை சந்தோஷப்படுத்தணும்னா நான் இந்த காரியத்தில் தான் சொல்லிகிட்டே வரேன். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், நன்றி சொல்லணும், கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தருக்கு கொடுக்கணும் என்று சொல்லும்போது, இந்த கொடுக்கணுன்ற வரும்போது தான் நமக்கு என்ன செய்யுது, கையை கொஞ்சம் சுணங்குது. கொடுக்கணும் போது தான் என்னது, ஐயோ இல்லையே என்று சொல்லி அதை பற்றி தான் சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிறது போல் உங்களுக்கு வருமானம் இருந்து வசதி இருந்தால் தான் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. வசதி வந்தால் கொடுப்போம், வரும்போது கொடுக்குறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எந்த காலத்துலேயும் அது வராது, நீங்கள் கொடுக்க முடியாது. இப்போ முதல்ல இருக்கிறதுலேருந்து கொடுங்க. எவ்வளோ இருக்குதோ அதை பற்றி பரவாயில்ல. என்னங்க நீங்கள் இப்படி சொல்லுங்க, எனக்கு ஒரு கூலி வேலைக்கு போகிறாங்க, களை எடுக்கிறாங்க, ஓடுனதாங்க ஜீவனு அப்படின்னு சொல்கிற நிலையில் தான் நம்ம எல்லோரும் இருக்கோம். அது எனக்கும் தெரியும். ஆரம்ப நாட்களிலே
வருகிற விசுவாசிகளுக்கு பஸ்ஸுக்கு நான் கொடுத்து அனுப்புவேன். இப்போ யாரும் என்கிட்ட கேட்குறதில்ல, நான் கொடுக்குறதில்ல. தேவைப்படுறவங்களுக்கு நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். இதை ஒரு பெரிய காரியமாக நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன், உங்களுடைய ஏழ்மை நிலைமையை கர்த்தரும் அறிவார், நானும் அறிவேன். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை நல்ல நிலையில் வைத்திருக்கார். நீங்கள் பெரிய பெரிய பணக்காரர் என்று நான் சொல்ல வரல, நீங்கள் பெரிய வசதி படைத்திருக்கீங்கன்னு நான் சொல்ல வரல, நீங்கள் ரொம்ப வசதியாக நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இப்போ இருக்கிற இந்த நிலையில் கர்த்தருக்கு நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தரை நீங்கள் சந்தோஷப்படுத்துங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ அப்போ சந்தோஷம் எங்கே இருக்குதுன்னு நான் சொல்ல வந்தேன். புரியுதா உங்களுக்கு? பணத்திலேயோ பொருள்களில் ஞானத்தை கற்று சாலமோனை போல ஞானத்தை கேளுங்க. ஆண்டவர் உங்கள் மனசு நிறைவாக இருக்கும்படி உங்களை திருப்திப்படுத்துவதோடு மட்டுமல்ல, உங்களுக்கு தேவையான நீங்கள் கேட்காத, சாலமோனுக்கு என்ன கொடுத்தாரு, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நான் உனக்கு தந்தேன்னாரு. ஆமாம், அவனை போல ஒரு பெரிய ஒரு பணக்கார ராஜா யாருமே கிடையாது. இதுதாங்க ரகசியம். அப்போ அதை அவன் பெற்றுக்கொள்றதுக்கு வழி என்ன, காரணம் என்ன? அவனுடைய விண்ணப்பம். அவனுடைய விண்ணப்பம் என்ன? ஞானம். அப்போ நமக்கு என்ன வேணும்? இப்போ ஞானம் இல்லை. இதை நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவர் சந்தோஷப்படுவார். இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர்ட்ட இப்போ கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த ஞானம் வேணும், ஞானமுள்ள இருதயம் எனக்கு வேணும், மனசு வேணும், என்ன ஞானவானா ஆக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? ஞானமுள்ளவனாக மாறி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவீங்க. அந்த ஞானம் இருந்ததுனால தான் அந்த குஷ்டரோகி போய் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தினான். அந்த ஞானம் இருந்ததுனால தான் அந்த ஏழை விதவை என்ன செஞ்சா, இந்த 2 காசை போடணுன்ற எண்ணம் அவளுக்கு வந்தது. அதுக்கு காரணம் என்ன? அவளுக்கு அந்த ஞானம் வந்ததுன்னு நான் சொல்ல வரேன். விளங்குதா உங்களுக்கு? அப்போ இந்த ஞானம் இல்லாதனால தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கணும்னு நமக்கு தோண மாட்டுது. சரிங்களா? நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ரிபாரதர ஷதரதரதர பலபர ரிபாலந்தர ரிஷந்தனமலாக்கி ஆந்துலாகர. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஜெபிங்க. இவ்வளோ நேரம் கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார். ஆவியானவர் பேசினார் அல்லவா? நீங்கள் பேசணுமே, நீங்கள் ஜெபிக்கணுமே, நீங்கள் சொல்லணுமே. இங்கே இப்போ இன்றைக்கே இந்த இடத்துல நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. சாலமோனை போல ஜெபம் பண்ணுங்க. ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுங்க, கர்த்தர்ட்ட சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் நிலைமையை பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்க ஜெபத்தை கேட்டு பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படணும். நீங்க ஜெபிக்கிற ஜெபம், இவங்க வாயிலிருந்து வர வார்த்தையை கேட்டு ஆண்டவர் சந்தோஷப்படுறா பார்ப்போம். நீ வாயை மூடிட்டு ஊமையா இருக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் நோக்கி நீங்க வந்திருக்கிறது. ஓ ரபலத ரஷங்கதபலா. அதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிக்கும் போது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும், ஒரு மாறுதல் வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை பொருளாதாரத்திலே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்கள் வருமானங்களை ஆசீர்வதிப்பார், உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தில் இருக்குது, நீங்க சொல்ற வார்த்தையில இருக்குது. இப்ப நீங்க சொல்ற இந்த ஸ்தலத்துல ஏறெடுக்கப்படுகிற ஜெபத்துக்கு என் செவிகள் திறந்திருக்குது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற ஜெபம், நீங்க சொல்ற வார்த்தை, இப்ப உங்க வாயிலிருந்து என்ன வர வார்த்தை என்று கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் கேட்கிறார். நீங்க சொல்லுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்றைக்கு இந்த ஆராதனையில வந்து இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, நீங்கள் மாத்திரமல்ல, தொலை தூரத்தில் இருந்து இன்றைக்கு இந்த ஆராதனையை வீடியோ மூலமாக ஆங்காங்கே பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களுடைய வருவாயிலே, உங்க வருமானத்திலே கர்த்தருக்கு உண்மையாக இருக்க தீர்மானம் செய்யுங்க. ஆமென். பொருளாதார ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்களாக. ரிபகபா ரைஷங்கல பலதரா கரபரா ஓ ரிபாலந்தரரி சந்தனமலந்தரரி சகலதுரா கரபரபரா. அல்லேலூயா. சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பம் இருக்குதுன்றதுக்கு ஒரு அடையாளமாக ஆண்டவருக்கு நேராக உங்க கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுத்தாங்க. சாலமோனை போல எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்க. நான் ஞானமாய் நடந்து கொள்ளணுமே, உங்களுடைய மனசை இருதயத்தை நான் சந்தோஷப்படுத்தணுமே, உமக்கு நன்றியாக இருக்கணுமே, கொடுக்குற விஷயத்தில் உண்மையாக இருக்கணுமே. நான் இதுவரைக்கும் உண்மை இல்லாமல் இருந்துட்டேனே, என் வருவாயிலே என் வருமானத்திலே உமக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தில் உண்மை இல்லாமல் இருந்தது என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. கொடுக்கிற இருதயத்தை தாரோம், மனசை தாரோம், தாராள மனசை தாரோம், மனப்பூர்வமாக கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. வறுமையிலையும் கஷ்டத்திலையும் கொடுக்கறத இருதயத்தை தாங்கப்பா ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. உண்மை நான் சந்தோஷப்படுத்த விரும்புகிறேன்ப்பா.
உங்க மனசை சந்தோஷப்படுத்த விரும்புகிற ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் சந்தோஷப்படுத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேளுங்க. அன்பின் ஆண்டவரை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு உம்மை நோக்கி வருகிற உயர்த்தப்பட்ட கரங்களை கண்ணோக்கி பாரும். உடைய வார்த்தைகளை கேட்டு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற உடைய கரங்களை கண்ணோக்கி பாரும். கரம் நீட்டி அவர்களை தொடும், கரம் பிடித்து வழி நடத்தவர்களை குடும்பங்களை ஆசீர்வதியும். உம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு மனதை தாங்க, ஞானத்தை தாங்க, ஞானமுள்ள ஆவியை தாங்க, ஞானமுள்ள இருதயத்தை தாங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஞானமாய் நடந்து கொண்டு உமக்கு நன்றி சொல்லணும், நன்றியாக இருக்கணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணும். கொடுக்கிற விஷயங்களை கர்த்தருக்காக கொடுக்கக்கூடிய காரியங்களிலே தாராள மனசோடு இருக்க, மனப்பூர்வமாய் கொடுக்க அவள் இருதயத்தை கர்த்தர் திறப்பீராக. அவளோட வறுமை நிலைமைகள் மாறி போகட்டும் ஐயா. அவளோட வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த மக்கெதோனியா சபையாரை போல இந்த சபையை மாற்றுங்க. சபையில் உள்ளவருக்கு அந்த கிருபையை தாங்கப்பா. தாராள மனசோடு ஆண்டவர் மனசார மனப்பூர்வமாக ஆண்டவருக்காக ஊழியத்துக்காக ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இருதயத்தை ஒவ்வொருக்கும் தாரும். ஏழை விதவையை போல முழு மனதோடு கொடுக்கிற இருதயத்தை தாரும். ஓகே ஸ்தோத்திரம். அந்த சிறு பையனை போல அவன் கையில் இருக்கிறதை கர்த்தரிடத்தில் கொடுத்து அவன் பெற்றுக்கொண்டதை போல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் கொடுத்து அதை திரும்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. அவரை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்போதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தாலும் கூட தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென்.